வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சிபிஎஸ்இ கிளாஸ் 9th மேக்ஸ். ஸோ சாப்டர் 1 நம்பர் சிஸ்டம். ஸோ ஃபுல் சாப்டர் இந்த ஒரே வீடியோவில் பார்க்க போறோம். ஸோ எல்லா கொஸ்டின்ஸும் டாப் டு பாட்டம்ல இருந்து ஒரு எக்ஸசைஸோட இன்ட்ரோடக்ஷன்ல இருந்து டாப் டு பாட்டம் எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கும். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பார்த்தீங்கன்னா கண்டிப்பா ஹோல் சாப்டர் நீங்க தரவு பண்ணிடலாம். சரிங்களா? ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னே நம்பர் சிஸ்டம். அதுக்கு முன்னாடி பாருங்க, எ குட் பிகினிங் இஸ் ஹாஃப் சக்சஸ். ஓகே, ஸோ நீங்க நல்லபடியா ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னாவே கிட்டத்தட்ட பாதி சக்சஸ் உங்களுக்கு பண்ண மாதிரி தான். சரிங்களா? ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் வாங்க. ஃபர்ஸ்ட் இந்த நம்பர் சிஸ்டம் அப்படின்னு போறதுக்கு முன்னாடி சில பேசிக் திங்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியணும். தட் மீன்ஸ் நேச்சுரல் நம்பர்னா என்ன, ஹோல் நம்பர்னா என்ன, ரேஷனல் நம்பர்னா என்ன, இரேஷனல் நம்பர்னா என்ன, ரியல் நம்பர்ஸ்னா என்ன அப்படின்றது எல்லாமே லோயர் கிளாஸ்ல படிச்சிருப்பீங்க. அது எல்லாமே முதல்ல ஒரு வாட்டி ரீகால் பண்ணிட்டு, இன்க்ளூடிங் இன்டீஜர்ஸ் இது எல்லாமே ஒரு வாட்டி ரீகால் பண்ணிட்டு இப்போ இந்த எக்ஸசைஸ் கூட நம்ம போகலாம். ஓகே, ஸோ இப்போ டைரக்டா டெக்ஸ்ட் புக்ல என்ன கான்செப்ட் அப்படின்னு நம்ம என்ன சொல்லியிருக்காங்கன்றத பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. டெக்ஸ்ட் புக்ல ஃபர்ஸ்ட் ஒரு பேபி இருக்காங்க. அது எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் முதல்ல இந்த புக்ல இருக்க எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு நம்ம இன்ட்ரோடக்ஷன்லாம் போகலாம். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்னு பாசிட்டிவ் நம்பர்ஸும் கொடுத்துருக்காங்க, நெகட்டிவ் நம்பர்ஸும் கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு பேபி பாத்தீங்கன்னா 0ல இருந்து ஆரம்பிக்கும். ஸோ 0ல இருந்து நடக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா பாசிட்டிவ் டைரக்ஷன். ஸோ கண்டினியூஸா என்னதான் இருக்கும் உங்களுக்கு, கண்டினியூஸா ஃபுல்லா எல்லாமே நம்பர்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஓகே, ஸோ அப்போ டோட்டலா என்ன இருக்கும், நம்பர்ஸ் இருக்கு. இப்போ 1 by 1 இப்போ இது மூலமா உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்றாங்க. வாக்கிங் த்ரூ த நம்பர். இப்போ இது என்ன பண்றாங்கன்னா எல்லா நம்பர்ஸையும் கொஞ்சம் கொஞ்சமா ஒரு டைப் ஆஃப் நம்பர்ஸை கலெக்ட் பண்ணி பேக்ல போடுறாங்க. ஓகே, ஸோ என்னென்ன டைப் ஆஃப் நம்பர்ஸ் கலெக்ட் பண்ணி இப்போ பேக்ல போடுறாங்க அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா என்ன பண்றாங்க, ஃபர்ஸ்ட் 1 2 3 அப்படின்னு எடுக்கிறாங்க. ஸோ முதல்ல பாசிட்டிவ் நம்பர்ஸ் 1 2 3 இதை மட்டும் எடுத்து என்ன பண்றாங்க, கலெக்ட் பண்ணி ஒரு பேக்ல போடுறாங்க. இப்ப இந்த பாசிட்டிவ் நம்பர்ஸ் 1 2 3 கலெக்ட் பண்றதா நமக்கு என்னது, அது பேர் தான் நேச்சுரல் நம்பர் அப்படின்னு சொல்றோம். ஸோ ஒரு பேபி ரைட் சைட்ல இருந்து 0ல இருந்து ஆரம்பிக்கிறாங்க. அது 0ல இருந்து ஆரம்பிக்கும் போது 1 2 3ல இருந்து எடுத்து கலெக்ட் பண்ணி அந்த பேக்ல போடுறாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி 1 2 3 கண்டினியூஸா இன்ஃபைனைட் நம்பர் வரைக்கும் இருக்கிறதா நமக்கு என்னன்னு சொல்றோம், நேச்சுரல் நம்பர் அப்படின்னு சொல்றோம். இன்க்ளூடிங் அந்த 1 2 3 கூட 0வை இன்க்ளூட் பண்ணாங்க அப்படின்னா அது பேரு ஹோல் நம்பர்ஸ் சொல்றோம். ஏற்கனவே 1 2 3 நேச்சுரல் நம்பர் இருக்கு. இந்த நேச்சுரல் நம்பர் கூட 0வை இன்க்ளூட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா அது பேர் தான் உங்களுக்கு ஹோல் நம்பர். அப்போ ஹோல் நம்பர்ன்றது என்னது, 0 1 2 3 டில் இன்ஃபினிட்டி வரைக்கும் இருக்கிறது ஹோல் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவுதான் வருங்களா ஒரு நம்பர் லைன்ல. ஸோ 0ல இருந்து பாசிட்டிவ் நம்பர் மட்டும்தான் வருமா, அப்படி கிடையாது. நெகட்டிவ் நம்பரும் இருக்கு. ஒரு நம்பர் லைன் நம்ம டிரா பண்றோம் அப்படின்னா இங்க பாருங்க, ஒரு நம்பர் லைன் இந்த இடத்துல டிரா பண்றோம்னா பாசிட்டிவ் நம்பர் இருக்கும், லெஃப்ட் சைட்ல நமக்கு நெகட்டிவ் நம்பர்ஸ் இருக்கும். இந்த நெகட்டிவ் நம்பர்ஸையும் இன்க்ளூட் பண்றதா நம்ம என்ன சொல்றோம்னா இன்டீஜர் அப்படின்னு சொல்றோம். ஸோ நெகட்டிவ் நம்பர்ஸ், 0, பாசிட்டிவ் நம்பர்ஸ் இது எல்லாமே கம்பைன் பண்ணி வர்றதா நம்ம இன்டீஜர் சொல்றோம். அந்த நெகட்டிவ் நம்பர்ஸ் நம்ம என்ன சொல்றோம்னா நெகட்டிவ் இன்டீஜர் சொல்றோம். பாசிட்டிவ் நம்பர்ஸ் என்ன பண்றோம்னா பாசிட்டிவ் இன்டீஜர் சொல்றோம். அப்ப 0ன்றது என்னது, நியூட்ரல் நம்பர். அது பாசிட்டிவும் கிடையாது, நெகட்டிவும் வராது. சரிங்களா? இது இன்டீஜர்ஸ். இப்ப அந்த குழந்தை என்னென்ன எடுத்து போடுறாங்க, நேச்சுரல் நம்பர் போட்டாங்க, 0 இன்க்ளூட் பண்ணதுனால ஹோல் நம்பரும் வந்துருச்சு. அந்த பேக்ல கூட என்ன பண்றாங்க, நெகட்டிவ் நம்பர்ஸும் சேர்த்து போட்டாங்க. அப்ப டோட்டலா நமக்கு இன்டீஜர்ஸ்ன்றது கலெக்ட் ஆயிடுச்சு. இவ்வளவுதாங்களா, இதோட அந்த குழந்தை பிடிக்குதா அப்படின்னு கேட்டாங்கன்னா இல்ல. இப்ப நேச்சுரல் நம்பர்ஸ் நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்றோம், n ரெப்ரசென்ட் பண்றோம். ஹோல் நம்பர்ஸ்ன்றத w ரெப்ரசென்ட் பண்றோம். இன்டீஜர்ஸ் அப்படின்றது எப்படி சொல்றோம்னா z அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்றோம். சரிங்களா? சோ நெக்ஸ்ட் அடுத்த அந்த குழந்தை என்ன பண்றாங்க பாருங்க. சோ இதோட முடிக்கல. இப்ப என்ன பண்றாங்கன்னா நமக்கு எல்லாமே இன்டீஜர்ஸ் நம்பர், ஹோல் நம்பர் மாதிரி எல்லா நம்பர்ஸும் வராது, ஃபிராக்ஷன்ல சில நம்பர்ஸ் வரும். அதான் அடுத்து சொல்றாங்க. சோ இப்ப அடுத்து என்ன பண்றாங்கன்னா 0 போட்டாங்க, அடுத்த நம்பர் இன்டீஜர் முடிச்சிட்டாங்க. இப்ப சம் நம்பர் 0 அதோட முடியறது இல்லை. அடுத்து என்ன இருக்கு, நமக்கு சில நம்பர்ஸ் இது மாதிரி ஃபிராக்ஷன் இருக்கு. 1/2, 3/4, -2000, 5/2006 இந்த மாதிரி நம்பர்ஸ் தான் நம்ம என்ன சொல்றோம்னா இதுதான் நம்ம என்ன சொல்றது, ரேஷனல் நம்பர் அப்படின்னு சொல்றோம். சோ அப்ப ரேஷனல் நம்பர்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு நம்பர் நமக்கு p/q ஃபார்ம்ல இருக்கும். தட் மீன்ஸ் இங்க இருக்கு பாத்தீங்களா, a rational number is a number can be written in the form of p/q. அதுல p and q இன்டீஜரா இருக்கணும். பட் டினாமினேட்டர் qன்றது என்ன இருக்கக்கூடாது, உங்களுக்கு 0வா இருக்கக்கூடாது. சோ இந்த மாதிரி ஃபார்ம்ல இருந்ததுன்னா நாம அது பேரு ரேஷனல் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அதிலே நமக்கு ஈக்குவலன்ட் ரேஷனல் நம்பர்ஸும் வருது. ஈக்குவலன்ட் ரேஷனல் நம்பர்னா என்னன்னு பாருங்க. இப்போ 1/2 இருக்கு. இதை நான் நியூமரேட்டர் டினாமினேட்டர் 2 ஆல மல்டிப்ளை பண்ணா 2/4 வரும். இதை 5 ஆல மல்டிப்ளை பண்ணா 10/20. அப்ப அகைன் நம்ம இந்த இடத்துல 2.5 ஆல மல்டிப்ளை பண்ணோம்னா 25/50. இது எல்லாமே நமக்கு ஈக்குவலன்ட் ரேஷனல் நம்பர்ஸ். இப்ப இந்த சேம் நம்பர் 2/4 கேன்சல் பண்ணீங்கன்னா 1/2, 10/20 கேன்சல் பண்ணீங்கன்னா 1/2, 25/50 கேன்சல் பண்ணீங்கன்னா 1/2. இது எல்லாமே ஈக்குவலன்ட் ரேஷனல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்றோம்.
ஸோ அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க ஈக்குவலன்ட் ரேஷனல் நம்பர்ஸ் ஆர் ஃபிராக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்றோம். அது கூட இப்ப இன்னொரு கான்செப்ட் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க, கோ பிரைம் அப்படின்னு நம்பர் இன்க்ளூட் பண்றாங்க. கோ பிரைம் அப்படின்னா இப்ப பி பை கியூன்னு ஒரு ரேஷனல் நம்பர் இருக்கு, அந்த ரெண்டு நம்பர் இப்ப நியூமரேட்ல உங்களுக்கு இன்டீஜர் இருக்கு, டினாமினேட்லயும் இன்டீஜர் இருக்கு. இப்ப எல்லாமே நான் என்னென்னு சொல்றேன், பட் ஜஸ்ட் புக்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம போனோம் அப்படின்னா நோட்ஸ் ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, ஸோ இப்ப பி அண்ட் கியூ இன்டீஜர் இருக்கு, இந்த ரெண்டு இன்டீஜருக்கும் காமன் ஃபேக்டர் உங்களுக்கு 1 மட்டும் தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து 9 ஒரு நம்பர் நான் எடுக்கிறேன், 4 ஒரு நம்பர் எடுக்கிறேன், 9/4 எடுத்துக்கிறேன். இப்ப 9க்கு எனக்கு என்னென்ன ஃபேக்டர் வரும், 1 3 9. அடுத்து 4க்கு என்ன ஃபேக்டர் வரும், 1 2 4. இப்ப 9/4க்கு காமன் ஃபேக்டர் என்னன்னு பாத்தீங்கன்னா 1 மட்டும் தான். அப்ப 9 and 4 ஆர் உங்களுக்கு என்னன்னு சொல்றோம்னா கோப்ரைம் நம்பர் அப்படின்னு சொல்றோம். புரியுதுங்களா? அந்த ஃபிராக்ஷன்லயே நமக்கு கோப்ரைம்ன்றது நியூமரேட்டர் இருக்கிற நம்பருக்கும் டினாமினேட்டர் இருக்கிற நம்பருக்கும் காமன் ஃபேக்டர் 1 மட்டும் தான் வரும். அப்படி 1 மட்டும் வந்ததுன்னா அந்த நம்பரை நம்ம கோப்ரைம் அப்படின்னு சொல்றோம். சரிங்களாப்பா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வேற என்ன சொல்றாங்க பாருங்க. அவ்வளவு. இப்ப இந்த இடத்துல நமக்கு இன்ட்ரோடக்ஷன் இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸிக்யூட்க்கு அவ்வளவு. இதை தாண்டி உங்களுக்கு வேற என்ன வருதுன்னா, இந்த ரேஷனல் நம்பரும் இரேஷனல் நம்பரும் நம்ம கம்பைன் பண்ணி எல்லா நம்பர்ஸும் என்ன சொல்றோம்னா ரியல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்றோம். இப்ப நம்ம ரேஷனல் நம்பர் மட்டும் பார்த்தோம். இப்ப பாத்தீங்கன்னா ஸோ ரேஷனல் நம்பர் இட் இஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் பி பை கியூ. இந்த ரேஷனல் நம்பர் நம்ம அடுத்த எக்ஸசைஸ்ல பார்ப்போம், அது தேவையில்லை. ரேஷனல் நம்பர் மட்டும் தான் நம்பர் லைன்ஸ்ல வருமானு கேட்டாங்க அப்படின்னா அது மட்டும் கிடையாது, இரேஷனல் நம்பரும் வரும். ஸோ அந்த இப்போ இரேஷனல் நம்பர்ஸ்ன்றதை நம்ம நெக்ஸ்ட் எக்ஸசைஸ்ல பார்ப்போம். சரிங்களா? ஸோ இப்போ என்னென்ன சொன்னாங்க அப்படின்றத நான் 1 by 1 அப்படியே இப்போ இன்ட்ரோடக்ஷன்ல சொல்றேன் பாருங்க. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருந்தாங்க, நேச்சுரல் நம்பர்ஸ் சொன்னாங்க. ஸோ நேச்சுரல் நம்பர்ஸ் ஸோ உங்களுக்கு ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் என்னது, ஆரம்பிக்கிறது 1ல இருந்து ஆரம்பிக்கும். ஸோ 2 3 அப் டு இன்ஃபினிட்டி வரைக்கும் வருது நேச்சுரல் நம்பர்ஸ். அடுத்து ஹோல் நம்பர்ஸ். ஸோ ஹோல் நம்பர்ஸ்ன்றது உங்களுக்கு எதுல இருந்து ஆரம்பிக்கும், இந்த 1 2 3 இன்ஃபினிட்டிலே கூட உங்களுக்கு ஒரு 0 ஆட் பண்ணா அது ஹோல் நம்பர்ஸ். ஓகே, அடுத்து இன்டீஜர்ஸ். ஸோ இப்போ இன்டீஜர்ஸ்ன்றது ஸோ நெகட்டிவ் நம்பர். ஸோ இதை ரெப்ரசென்ட் பண்றது என்னன்னு சொல்லுவோம், இதில் ரெப்ரசென்ட் பண்றது டபிள்யூன்னு சொல்லுவோம், இதை வந்து இசட்னு ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஸோ இப்போ இன்டீஜர்ஸ். ஸோ இன்டீஜர்ஸ் அப்படின்னா ஸோ நெகட்டிவ் நம்பர்ஸும் வரும், -3 -2 -1 0 1 2 3. அடுத்து பாசிட்டிவ் நம்பர்ஸும். ஸோ இது மாதிரி ரெண்டுமே கம்பைன் பண்ணி வர்றது இன்டீஜர்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா ரேஷனல் நம்பர். ஸோ ரேஷனல் நம்பர் அப்படின்னா it is in the form of p by q. So rational numbers. So rational numbers அப்படின்றது எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம்னா q ன்னு ரெப்ரசென்ட் பண்ணுவோம். So rational number அப்படின்றது எதில இருந்து வந்ததுன்னா it comes from the word ratio. ஏன்னா ரேஷனல் நம்பர் எப்படி எழுதுவோம், நம்ம p by q ன்ற ஃபார்ம்ல எழுதுவோம். ஸோ இட் இஸ் எங்க இருந்து வந்ததுன்னா அந்த வேர்டு வந்து உங்களுக்கு ரேஷியோ அப்படின்றது ரேஷனல் நம்பர் வரும். அந்த கியூன்றது எதனால ரெப்ரசென்ட் பண்றோம்னா கியூ ரெப்ரசென்ட் உங்களுக்கு என்னது கோஷன்ட். அப்ப ரேஷனல் நம்பர்ஸ்ன்றது கியூ கம்ஸ் ஃப்ரம் த வேர்டு கோஷன்ட், ரேஷனல் நம்பர்ன்றது ரேஷியோல இருந்து வந்தது. ஸோ பி பை கியூ, அதுல கியூ வந்து உங்களுக்கு என்ன இருக்கக்கூடாது, நாட் ஈக்குவல் டு 0. ஸோ இப்போ இருந்ததுன்னா உங்களுக்கு அது என்னது ரேஷனல் நம்பர். அடுத்து ஈக்குவலன்ட் ரேஷனல் நம்பர்னா நான் இப்பதான் சொன்னேன். ஸோ ஈக்குவலன்ட் ரேஷனல் நம்பர்ஸ். ஸோ ஈக்குவலன்ட் ரேஷனல் நம்பர்ஸ் அப்படின்னா ஸோ ஒரு பர்டிகுலர் நம்பர் இருக்குன்னா அதுக்கு ஈக்குவல். ஃபார் எக்ஸாம்பிள் 1/2 இருக்குன்னா இதுக்கு ஈக்குவலன்ட் ரேஷனல் நம்பர் 2/4. இதுக்கு ஈக்குவலன்ட் ரேஷனல் நம்பர் எடுத்துட்டீங்கன்னா 3/6. அடுத்து 4/8. இது எல்லாமே நீங்க கேன்சல் பண்ணீங்கன்னா 1/2 தான். ஸோ இதுவும் 1/2 தான், இதுவும் 1/2 தான், இதுவும் 1/2 தான். ஸோ அதை பேர் தான் நம்ம என்ன சொல்றோம்னா ஈக்குவலன்ட் ரேஷனல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்றோம். அடுத்து பாத்தீங்கன்னா ரெண்டு நம்பருக்கு கோப்ரைம். இப்ப கோப்ரைம் அப்படின்னா பின்னு ஒரு இன்டீஜர் இருக்கு, கியூ ஒரு இன்டீஜர் இருக்கு. ஸோ பி ஒரு இன்டீஜர், அடுத்து ஸோ கியூ அண்ட் இன்டீஜர். ஓகே, ஸோ இப்போ இந்த ரெண்டு நம்பருக்கும் காமன் ஃபேக்டர் எனக்கு என்ன இருக்கணும், 1 மட்டும்தான். ஸோ பி அண்ட் கியூ ஆர் இன்டீஜர். ஸோ காமன் ஃபேக்டர் என்ன இருக்கணும், 1 மட்டும்தான் இருக்கும். எக்ஸாம்பிள் இப்போ பின்றது நான் வந்து 4ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ எனக்கு 1 2 4. அடுத்து 9 எடுத்துக்கிறேன். ஸோ 1 3 9. ஸோ இப்போ இது ரெண்டுக்கும் காமன் ஃபேக்டர் என்னது, எனக்கு 1 மட்டும்தான். அப்ப நம்ம என்ன சொல்லுவோம்னா 4 into 9 are co-prime. Co-prime numbers. சரிங்களா? இதை தாண்டி உங்களுக்கு வேற என்ன கொடுத்துருக்காங்க, ஸோ அவ்வளவுதான். இதான் ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன்ல. இப்போ இதுல எக்ஸசைஸ் கொஸ்டின் போகலாம். இந்த இன்ட்ரோடக்ஷன் போல கிளியரா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாம் லோயர் கிளாஸ்ல படிச்சுதான் திருப்பி ஒரு வாட்டி ஃபுல்லா உங்களுக்கு அப்படியே ரீகால் பண்ணிருக்கேன். இப்போ அடுத்து எக்ஸசைஸ் 1.1 ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க. So is 0 a rational number where p and q are integers
அடுத்து அண்ட் கியூ நாட் ஈக்குவல் டு ஜீரோன்னு சொல்றாங்க. ஸோ ஜீரோன்றது ஒரு ரேஷனல் நம்பரா, அது வந்து கேன் யூ ரைட் இட் இன் த ஃபார்ம் ஆஃப் பி பை கியூ வேர் பி அண்ட் கியூ ஆர் இன்டீஜர்ஸ் அந்த கியூ வந்து நாட் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்றது. அப்ப கொஸ்டின் என்ன கேட்கறாங்க, ஜீரோ வந்து ரேஷனல் நம்பரா இல்லையா அப்படின்றதுதான் கொஸ்டின். இப்ப கவனிங்க. ஸோ எக்ஸசைஸ் 1.1. ஓகே, ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்க உங்களுக்கு, ஜீரோன்றது ரேஷனல் நம்பரா? எஸ், எஸ், ஜீரோன்றது ரேஷனல் நம்பர். ஏன்னா நமக்கு ரேஷனல் நம்பர் அப்படின்றது என்னது உங்களுக்கு, இட் இஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் பி பை கியூ, அதான் ரேஷனல் நம்பர். எஸ், ஜீரோ இஸ் எ ரேஷனல் நம்பர். இட் கேன் பி ரைட் இன் த ஃபார்ம் ஆஃப் பி பை கியூ. இட் கேன் பி ரைட் in the form of p by q. So இப்போ இதுல p and q are என்னது உங்களுக்கு, integer, integers. So p and q are integers. So இப்போ எப்படி எழுதலாம் p by q ல, எக்ஸாம்பிள் பாருங்க. இப்போ 0 by 4, 0 by 8, 0 by 7, 0 by 15. இப்போ இது எல்லாமே நமக்கு என்னதான், ரேஷனல் நம்பர் தான். இது p, இது q. அப்ப இது p, இது q. அப்ப ஜீரோன்றது என்ன உங்களுக்கு, இட் இஸ் எ ரேஷனல் நம்பர். அதை நம்ம எப்படி எழுதலாம், p by q ஃபார்ம்ல நம்மளால எழுத முடியும். ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் எ ரேஷனல் நம்பர். சரிங்களா? ஓகே, அடுத்த செகண்ட் கொஸ்டின் பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்ட்டு. ஸோ செகண்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, ஃபைண்ட் 6 ரேஷனல் நம்பர்ஸ் பிட்வீன் 3 and 4. ஸோ 3க்கும் 4க்கும் நடுவுல நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணணும்னா 6 ரேஷனல் நம்பர்ஸ் ஃபைண்ட் பண்ணணும். ஸோ இந்த கொஸ்டின் அடிக்கடி கேட்கற கொஸ்டின், செகண்ட் கொஸ்டின் அண்ட் தேர்ட் கொஸ்டின், பட் ரொம்ப ஈஸியான கொஸ்டின். ஸோ இப்போ 6 ரேஷனல் நம்பர்ஸ் நம்ம ஃபைண்ட் பண்ணணும். இப்போ ரெண்டு மெத்தட நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ கேட்டிருக்கிறது 6 ரேஷனல் நம்பர்ஸ் பிட்வீன் 3 and 4. ஸோ இப்போ நம்ம 6 ரேஷனல் நம்பர்ஸ் தான் கண்டுபிடிக்க முடியும்னு கிடையாது. எத்தனை ரேஷனல் நம்பர்ஸ் வேணாலும் நம்ம 3க்கும் 4க்கும் நடுவுல கண்டுபிடிக்கலாம். பட் முதல்ல இதுக்கு ஈஸியான மெத்தட் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஸோ 3, அடுத்த நம்பர் என்னது உங்களுக்கு 4. இப்போ எனக்கு எத்தனை கொஸ்டின் நம்பர் கேட்டிருக்காங்க, 6 ரேஷனல் நம்பர் கேட்டிருக்காங்க. அப்ப 6 எழுதிக்கோங்க, கூட +1 போட்டுக்கோங்க. இங்க எத்தனை நம்பர் கொடுக்குறாங்களோ அந்த நம்பர் எழுதிட்டு கூட +1. இப்போ இன்கேஸ் 5 கொடுத்தாங்கன்னா 5 எழுதிட்டு +1, 4 கொடுத்தாங்கன்னா 4 எழுதிட்டு +1, 8 கொடுத்தாங்கன்னா 8 எழுதிட்டு +1. அதே மாதிரி 6 ரேஷனல் நம்பர் 6 எழுதிக்கோங்க +1. இப்போ என்ன வருது எனக்கு, இங்க இப்ப 3 divided by 7. இப்போ இங்க என்ன வருது எனக்கு, 4 divided by 7. இப்போ நான் நியூமரேட்டர் டினாமினேட்டர் என்ன பண்ணிருக்கேன், கூட என்ன பண்ணிருக்கேன், ஒரு 7 இருக்கு. இப்போ இந்த 7 நான் நியூமரேட்டர் டினாமினேட்டரையும் மல்டிப்ளை பண்ணும், அவ்வளவுதான். இப்போ இங்க 6 கொடுத்துருந்தாங்கன்னா கூட 1 ஆட் பண்ணிக்கிறேன், 7. இப்போ இங்க என்ன வந்திருக்கு, 7 வந்திருக்கு. இங்க 6 கொடுத்துருக்காங்க, என்ன கொடுத்துருக்காங்க, 4 கொடுத்துருக்காங்க. இங்க 6 கொடுத்ததுனால என்ன பண்ணிருக்கேன், 6 + 1 7. இப்போ இந்த 7 நம்ம என்ன பண்ணுவோம், ஏற்கனவே டினாமினேட்டர்ல போட்ட இதே மாதிரி நியூமரேட்டர்லயும் மல்டிப்ளை பண்ணும். அப்ப நியூமரேட்டர்லயும் மல்டிப்ளை பண்ணனா எனக்கு என்ன வரும், 3 × 7 21 divided by 7. இப்போ இங்க எனக்கு என்ன வருது, 4/7. டினாமினேட்டர்ல 7 ஏற்கனவே போட்டேன், இப்ப நியூமரேட்டர்லயும் 7 மல்டிப்ளை பண்ணும். ஸோ அப்போ 4 × 7 28 divided by 7. புரியுதுங்களா என்ன சொல்றேன்ட்டு? இப்ப 6 ரேஷனல் நம்பர்ஸ் கேட்கறாங்க. 6ன்னு கேட்டாங்கன்னா டினாமினேட்டர்ல என்ன பண்ணுங்க, 6 + 1. இப்ப இந்த 7ன்றத நீங்க நியூமரேட்டர்லயும் டினாமினேட்டர்லயும் மல்டிப்ளை பண்றீங்க. இப்ப இங்க 4 கொடுத்துருக்காங்க, டினாமினேட்டர் என்ன பண்றீங்க, 6 ரேஷனல் நம்பர்ஸ் கேட்கறாங்க. அப்ப நியூமரேட்டர் டினாமினேட்டர் என்ன மல்டிப்ளை பண்ணும், 6 + 1 7. ஸோ இப்ப இந்த 7 நியூமரேட்டர் டினாமினேட்டர் மல்டிப்ளை பண்ணும். இப்ப எனக்கு என்ன நம்பர் வந்துருச்சு, ஒன்னு 21/7 வந்திருக்கு, இன்னொன்னு 28/7 இருக்கு. இப்ப 21/7க்கும் 28/7க்கும் பாருங்க, 6 numbers are என்ன எழுதலாம், 6 numbers are 21 between தான் கேக்குறாங்க. அப்ப 21/7க்கு அடுத்து 22/7, 23/7, 24/7, 25/7, 26/7, 27/7. So 6 numbers வந்துச்சுங்களா, 1 2 3 4 5 6. இப்போ இன்கேஸ் 5 கேட்டாங்கன்னா என்ன பண்ணும், 5 + 1 6. அப்ப 6 வந்து நியூமரேட்டர் டினாமினேட்டர் மல்டிப்ளை பண்ணும். 8 கேட்டாங்கன்னா 8 + 1 9. அப்ப 9 வந்து நியூமரேட்டர் டினாமினேட்டர் மல்டிப்ளை பண்ணும். 10 கேட்டாங்கன்னா 10 + 1 11. 11ன்ற நம்பர் நியூமரேட்டர் டினாமினேட்டர் மல்டிப்ளை பண்ணும். பட் இது கண்டுபிடிக்கிறது நமக்கு இன்ஃபைனைட் வேஸ் இருக்கு. பட் இந்த மெத்தட் ரொம்ப ஈஸி. ஏன்னா இப்போ இந்த ரெண்டு நம்பருக்கு நடுவுல நமக்கு எப்படி இருக்கு, இன்ஃபைனைட் நம்பர்ஸ் இருக்கு. 21/7 நடுவுல 22/7 மட்டும் தான் கிடையாது.
வேற நம்பர்ஸ் இப்போ இந்த கேஸ் என்ன 8 மல்டிப்ளை பண்ணா என்ன வரும் 24/8 வரும். அப்ப அதுக்கு மிடில் இருக்கிற நம்பர்ஸ் நம்ம எழுதணும். ஸோ நம்பர்ஸ் வந்து நமக்கு நிறைய இன்ஃபைனைட் நம்பர் இருக்கு. பட் ஈஸி மெத்தட் என்னன்னா இங்க கொடுத்துருக்கிற நம்பர் கூட 1 ஆட் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியா ஆன்சர் ஃபைண்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இது செகண்ட் கொஸ்டின். ஸோ 6 நம்பர்ஸ் ஆர் இதுதான் உங்களுக்கு இருக்கு ரேஷனல் நம்பர்ஸ். அடுத்து தேர்ட் கொஸ்டின் பாருங்க. Find 5 rational numbers between 3/5 and 4/5. Same concept. So find 5 rational numbers. 5 rational numbers between 3/5 and 4/5. ஓகே. ஸோ இப்போ என்ன நம்பர் இருக்கு? எனக்கு ஃபர்ஸ்ட் நம்பர் 3/5 இருக்கு. ஸோ அடுத்து செகண்ட் நம்பர் 4/5. ஓகே. ஸோ இப்போ அடுத்து நமக்கு 5க்கு அடுத்த நம்பர் என்னது 6. அதை எடுத்துக்கோங்க. அதே கான்செப்ட் தான். இப்போ 5க்கு அடுத்த நம்பர் எனக்கு என்னது 5 + 1 6. இப்போ இந்த 6 நியூமரேட்டர் டினாமினேட்டர் மல்டிப்ளை பண்ணும். ஸோ இங்கேயும் 6 நியூமரேட்டர் டினாமினேட்டர் மல்டிப்ளை பண்ணும். அப்போ 3 6 என்ன வந்துடும் 18/30. அடுத்து 4 6 24/30. இப்ப மிடில் நமக்கு என்னென்ன நம்பர்ஸ் இருக்கு பாருங்க. இதுக்கு நடுவுலயும் உங்களுக்கு நிறைய நம்பர்ஸ் இருக்கு. பட் கேட்டிருக்கிறது 5 ரேஷனல் நம்பர்ஸ் தான். ஸோ therefore 5 ரேஷனல் நம்பர்ஸ் ஆர் 5 ரேஷனல் நம்பர்ஸ் ஆர் ஸோ 18/30னா ஸோ 19/30, ஸோ 20/30, ஸோ 21/30, ஸோ 22/30, அடுத்து 23/30. ஸோ இப்போ எனக்கு 1 2 3 4 5. இப்போ இன்கேஸ் நான் 7ஆலையும் மல்டிப்ளை பண்ணணும். 7ஆல மல்டிப்ளை பண்ணா 21/35. இங்க 7ஆல மல்டிப்ளை பண்ணா 28/35. அப்பயும் உங்களுக்கு 5 நம்பர்ஸ் வரும். பட் ஈஸி மெத்தட் இங்க என்ன கொடுத்துருக்காங்களோ அதுக்கு நெக்ஸ்ட் நம்பரை நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு ஈஸியா. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் 4th கொஸ்டின் பாருங்க. ட்ரூ ஆர் ஃபால்ஸ் 4th கொஸ்டின். ஓகே. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க 4th கொஸ்டின்? State whether the following statements are true or false. Give reason for your answer அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போ 4th கொஸ்டின் ஃபர்ஸ்ட் டேர்ம்ல என்ன சொல்றாங்க? எவ்ரி நேச்சுரல் நம்பர் இஸ் எ ஹோல் நம்பர் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எல்லா நேச்சுரல் நம்பரும் எனக்கு ஹோல் நம்பருக்குள்ள வந்துடும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நான் ஏற்கனவே இன்ட்ரோடக்ஷன்ல சொன்னேன், நேச்சுரல் நம்பர்ன்றது 1ல இருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும், ஹோல் நம்பர்ன்றது 0ல இருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும். அப்போ எல்லா நேச்சுரல் நம்பரும் கண்டிப்பா உங்களுக்கு ஹோல் நம்பர்ல வந்துடும். இங்க பாருங்க. ஸோ இதுதான் நேச்சுரல் நம்பர், ஹோல் நம்பர். இப்போ எவ்ரி நேச்சுரல் நம்பர் இஸ் எ ஹோல் நம்பர் சொல்றாங்க. இதுதான் எனக்கு நேச்சுரல் நம்பர். இங்க இருக்கிற எல்லா நம்பர்ஸும் எனக்கு எதுல வந்துருச்சு? ஹோல் நம்பர்ஸ்ல வந்துருச்சு. இது இல்லாம 0வே எக்ஸ்ட்ரா இருக்கு. அவங்க சொல்றது எல்லா நேச்சுரல் நம்பரும் எனக்கு ஹோல் நம்பர் தானா அப்படின்னு கேட்கறாங்க. எஸ், ட்ரூ. எவ்ரி நேச்சுரல் நம்பர் இஸ் எ ஹோல் நம்பர். ஸோ ட்ரூ. ஸோ 4th கொஸ்டின் ஃபர்ஸ்ட் row number true. Collection of whole numbers, since collection of whole numbers contain உங்களுக்கு என்னது all natural numbers. ஸோ எல்லா நேச்சுரல் நம்பர்ஸும் உங்களுக்கு இருக்கும் ஹோல் நம்பர்ஸ்குள்ள. ஓகே. ஸோ அடுத்து செகண்ட் டொமினேட் என்ன கேட்டிருக்காங்க பாருங்க. எவ்ரி இன்டீஜர் இஸ் எ ஹோல் நம்பர் சொல்றாங்க. ஸோ எல்லா இன்டீஜரும் எனக்கு ஹோல் நம்பர்ல வருமா அப்படின்னு கேட்கறாங்க. ஸோ இன்டீஜர்ன்றது என்னது? உங்களுக்கு நெகட்டிவ் நம்பரும் வரும், 0வும் வரும், பாசிட்டிவ் நம்பர்ஸும் வரும். இப்ப 0வும் பாசிட்டிவ் நம்பர்ஸ் போது உங்களுக்கு ஹோல் நம்பர்ல வந்துடும். பட் இன்டீஜர் என்னும் போது நெகட்டிவ் நம்பரும் ஹோல் நம்பருக்குள்ள வந்துடும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ வராது. உங்களுக்கு நெகட்டிவ் நம்பர் எப்படி ஹோல் நம்பருக்குள்ள வராது. ஸோ ஹோல் நம்பர்ன்றது 0ல இருந்து உங்களுக்கு இன்ஃபினிட்டி வரைக்கும் தான். பட் இவங்க நெகட்டிவ் நம்பர்ஸும் ஹோல் நம்பருக்குள்ள வந்துருட்டாங்க. ஸோ அந்த ஆன்சர் இஸ் என்னது? ஃபால்ஸ். ஸோ அப்போ எப்படி எழுதலாம்? ஸோ ஃபால்ஸ். 4th கொஸ்டின் செகண்ட் round. So every integer is a whole number because reason false, because if negative integers உங்களுக்கு என்ன வருது? are not whole numbers. Okay. So keep going, keep growing. ஒரு விஷயமா கொஞ்சம் கொஞ்சமா நீங்க மூவ் பண்ணிட்டே போங்க. கண்டிப்பா உங்க லைஃப்ல இம்ப்ரூவ்மெண்ட் நடக்கும். நீங்க படிக்கிறதா டே பை டே கொஞ்சம் கொஞ்சமா படிச்சுட்டு வந்தாலே கண்டிப்பா உங்களோட
ரிசல்ட்ஸ்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். ஸோ அதான் கீப் கோயிங் கீப் க்ரோயிங். அதே மாதிரி ஆன்லைன் கிளாஸஸ் 9th ல இருந்து 12th வரைக்கும் எல்லா கிளாஸஸ்க்கும் போயிட்டு இருக்கு. 1-to-1 போயிட்டு இருக்கு, குரூப்பும் போயிட்டு இருக்கு. இன்ட்ரெஸ்டா இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் இந்த நம்பருக்கு கால் பண்ணி கிளாஸஸ் வேணா பார்க்கலாம். சரிங்களா? அடுத்து தேர்ட் ரோமன் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. எவ்ரி ரேஷனல் நம்பர் இஸ் எ ஹோல் நம்பர் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எல்லா ரேஷனல் நம்பரும் எனக்கு ஹோல் நம்பர்ல வருமா அப்படின்னு கேட்கறாங்க. ஸோ எல்லா ரேஷனல் நம்பரும் நமக்கு ஹோல் நம்பர்ல வராது. ஏன்னா ஹோல் நம்பர் ஆரம்பிக்கிறதே நமக்கு என்னதான் 0ல இருந்து இன்ஃபினிட்டி வருது. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இப்ப 2/3, 3/5, 5/7 அது மாதிரிலாம் இருக்கு ரேஷனல் நம்பர். ஸோ இதெல்லாம் எனக்கு ஹோல் நம்பருக்குள்ள வராது. ஓகே, ஸோ ஃபால்ஸ். ஃபால்ஸ். எவ்ரி ரேஷனல் நம்பர் உங்களுக்கு என்ன வராது? இஸ் நாட் ஏ ஹோல் நம்பர். எவ்ரி ரேஷனல் நம்பர் இஸ் ஏ ஹோல் நம்பர் அப்படின்றது ஃபால்ஸ் போட்டலாம். அகைன் நீங்க நாட் போட வேணாம். எவ்ரி ரேஷனல் நம்பர் இஸ் ஏ ஹோல் நம்பர் அப்படின்றது உங்களுக்கு என்னது? இட் இஸ் ஏ ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். இப்போ எக்ஸாம்பிள் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா 1/2 எடுத்தாலும் சரி, 1/3 எடுத்தாலும் சரி, இதெல்லாம் உங்களுக்கு என்னது? இதெல்லாம் ரேஷனல் நம்பர். பட் இதெல்லாம் எதுக்குள்ள வராது? ஹோல் நம்பருக்குள்ள வராது. ஸோ எவ்ரி ரேஷனல் நம்பர் இஸ் ஏ ஹோல் நம்பர் அப்படின்றது இட் இஸ் ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். இவ்வளவுதான் உங்களுக்கு எக்ஸசைஸ் 1.1 ரொம்ப ஈஸியான கான்செப்ட் தான். நெக்ஸ்ட் இப்போ எக்ஸசைஸ் 1.2 போறதுக்கு முன்னாடி இன்ட்ரோடக்ஷன்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் 1.2 போடும். சரிங்களா? ஓகே, ஸோ இப்போ எக்ஸசைஸ் 1.1 கம்ப்ளீட் பண்ணியாச்சுப்பா. ஸோ இப்போ நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் 1.2 பார்க்கலாம். இரேஷனல் நம்பர். முதல்ல இப்போ இதுக்கு முன்னே நம்ம பார்த்தோம் ஒரு நம்பர் அப்படின்னா P/Q ஃபார்ம்ல மட்டும்தான் எழுதுவோம் அப்படின்றத ரேஷனல் பார்த்தோம். அப்போ P/Q ஃபார்ம்ல எழுத முடியாத நம்பர் அப்படின்றத நம்ம என்ன சொல்றோம்னா இரேஷனல் நம்பர்னு சொல்றோம். அப்ப P/Q ஃபார்ம்ல எழுத முடியாத எல்லா நம்பர்ஸும் நம்ம இரேஷனல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ இப்போ அதை தான் என்ன பண்றாங்க, பைத்தாகரியன்ஸ் இன் கிரீஸ் ஃபாலோயர்ஸ் வந்து ஒரு ஃபேமஸ் மேத்தமெட்டிஷியன் பிலாசபர் பைத்தாகரஸ் என்றவர் தான் இந்த இரேஷனல் நம்பர் அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காரு. இப்ப இரேஷனல் நம்பர் அப்படின்ற நம்பர் நமக்கு என்னென்ன வரும்? √2, √3, √5 இதெல்லாம் நமக்கு இரேஷனல் நம்பர். ஸோ இந்த நம்பர்ல நம்ம என்ன பண்ண முடியாது? P/Q ஃபார்ம்ல எழுத முடியாது. ஸோ அதான் இங்க சொல்றாரு. A number S is called irrational if it cannot be written in the form of P/Q. P/Q ஃபார்ம்ல என்னால எழுத முடியல அப்படின்னா அது பேர் நம்ம இரேஷனல் சொல்றோம். சரிங்களா? இப்ப அடுத்து பாருங்க. இப்ப நம்ம ரேஷனல் கண்டுபிடிச்சிட்டோம், இரேஷனல் நம்பர் கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப இந்த குழந்தைங்க எல்லா பேஸ்கெட்ஸ்லயும் வச்சிருக்காங்க. இப்ப ஏற்கனவே இரேஷனல் நம்பர் இந்த பேஸ்கெட்ல போட்டிருந்தோம். இப்ப ரேஷனல் நம்பரும் இந்த பேஸ்கெட்ல போட்டோம். இப்ப என்னென்ன நம்பர்ஸ் வந்துருச்சு உங்களுக்கு? டோட்டலா இது பேர் தான் நம்ம என்ன சொல்றோம்னா ரியல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ ரியல் நம்பர்ஸ் அப்படின்றது என்ன சொல்றாங்கன்னா யூனிக் பாயிண்ட் அந்த நம்பர் லைன், எவ்ரி பாயிண்ட் அந்த நம்பர் லைன் ரெப்ரசன்ட்ஸ் யூனிக் ரியல் நம்பர். ஸோ இது பேர் தான் நம்ம ரியல் நம்பர்ஸ் சொல்றோம். ஸோ ஆல் த ரேஷனல், ஆல் த இரேஷனல் இதெல்லாம் கம்பைன் பண்ணி தான் நம்ம ரியல் நம்பர்ஸ் சொல்றோம். அப்ப ரியல் நம்பர்ஸ்ன்றது நம்பர் லைன் எல்லாத்தையும் பிளாட் பண்ணிடலாமா? எல்லாமே நம்பர் லைன்ஸ்ல உங்களுக்கு பிளாட் பண்ற எல்லா நம்பர்ஸுமே நம்ம என்ன சொல்றோம்னா ரியல் நம்பர்ஸ். ஸோ நேச்சுரல் நம்பர் இருக்கு, நேச்சுரல் நம்பருக்கு உள்ளதான் உங்களுக்கு என்ன வரும்? அடுத்து ஹோல் நம்பர். நேச்சுரல் நம்பர் இன்க்ளூட் பண்ணி ஹோல் நம்பர்ஸ் வரும். அடுத்து ஹோல் நம்பர், நேச்சுரல் நம்பர் ரெண்டையும் இன்க்ளூட் பண்ணி இன்டீஜர்ஸ் வரும். அடுத்து இன்டீஜர்ஸ் முடிச்சிட்ட அப்புறம் உங்களுக்கு ரேஷனல் நம்பர் P/Q ஃபார்ம்ல வரும். அந்த P/Q ஃபார்ம்ல எழுத முடியாத நம்பர் இரேஷனல் வரும். இப்ப இந்த ரேஷனல் இரேஷனல் காம்பினேஷன் தான் நம்ம ரியல் நம்பர்ஸ் சொல்றோம். அப்போ ஒரு நம்பர் லைன்ல நம்மளால பிளாட் பண்ண முடியுது எல்லா நம்பரும் அப்படின்னா அந்த நம்பர்ஸ் எல்லாமே நம்ம என்ன சொல்லுவோம்? ரியல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் குழந்தைங்களா. புரியுதுங்களா? இப்ப நம்ம irrational number. So it cannot be, if a number cannot be written in the form of P/Q, that is called as a irrational number. So next, irrational numbers. Okay, so if a number cannot be written in the form of P/Q. ஓகே, ஸோ ஒரு நம்பரை P/Q ஃபார்ம்ல எழுத முடியல அப்படின்னா நம்ம அதுதான் இரேஷனல் நம்பர் அப்படின்னு சொல்றோம். ஸோ இப்போ இது எக்ஸாம்பிள் தான் நமக்கு √2, √3, √5, ஸோ பை இதெல்லாம் நம்ம இரேஷனல் என்னது P/Q ஃபார்ம்ல எழுத முடியாது. ஸோ இதுதான் நம்ம இரேஷனல் நம்பர் சொல்றோம். சரிங்களாப்பா? ஸோ இப்போ இங்க இரேஷனல் நம்பர் பத்தி சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து நமக்கு என்ன பண்றோம் பாருங்க, எக்ஸசைஸ் கொஸ்டின் போயிடலாம். ஸோ இதுதான் இரேஷனல் நம்பர். இது இந்த நம்பர் லைன் கான்செப்ட் கொஸ்டின் எல்லாமே உங்களுக்கு இங்க கீழே எக்ஸசைஸ்லயும் வரும், அது பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் 1.2 ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, ட்ரூ ஆர் ஃபால்ஸ். எவ்ரி இரேஷனல் நம்பர் இஸ் எ ரியல் நம்பர் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ என்ன சொல்றாங்க உங்களுக்கு?
எல்லா இரேஷனல் நம்பரும் ரியல் நம்பருக்குள்ள வந்துருமா அப்படின்னு கேட்கறாங்க. கண்டிப்பா வந்துடும். ஏன்னா ரியல் நம்பர்ன்றதே என்னதான் உங்களுக்கு ரேஷனலும் இரேஷனும் கம்பைன் பண்ணி வர்றதுதான். அப்ப எல்லா இரேஷனல் நம்பரும் கண்டிப்பா உங்களுக்கு எதுக்குள்ள வந்துடும்? ரியல் நம்பருக்குள்ள வந்துடும். ஓகே, so true. So exercise 1.2 first question. Exercise 1.2. So first question. So true. Since collection of real numbers, since collection of real numbers is made up of, உங்களுக்கு என்ன வந்துடும்? ரேஷனல் அண்ட் இரேஷனல் ரெண்டும் வந்துடும். ஸோ ரேஷனல் அண்ட் இரேஷனல் இதுதான் உங்களுக்கு ரியல் நம்பர்ஸ் அப்படின்னு. ஸோ அப்போ இரேஷனல் ரேஷனல் எல்லாமே வந்துடும். சரிங்களா? அடுத்து செகண்ட் ரோம்லெட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. எவ்ரி பாயிண்ட் அந்த நம்பர் லைன் இஸ் ஆஃப் த ஃபார்ம் ரூட் எம் வேர் எம் இஸ் தி நேச்சுரல் நம்பர் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ட்ரூ ஆஃப் ஃபால்ஸ் வருங்களா உங்களுக்கு? எவ்ரி பாயிண்ட் அந்த நம்பர் லைன், ஸோ எல்லா பாயிண்ட் அந்த நம்பர் லைனும் உங்களுக்கு கண்டிப்பா ரூட் எம் ஃபார்ம் அப்படிதான் கண்டிப்பா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இட் இஸ் ஆன்சர் இஸ் என்னது? ஃபால்ஸ். ஏன்னா இப்ப இந்த இடத்துல நீங்க எம் இஸ் ஏ நேச்சுரல் நம்பர்னு சொல்றாங்க. இப்ப √2 √3 அப்படின்ற நம்பர்லாம் கண்டிப்பா நம்ம நம்பர் லைன்ல பிளாட் பண்ண முடியாது. இன்கேஸ் √4 அப்படின்னா ஈக்குவல் டு 2 அதை பிளாட் பண்ணலாம். √9 அப்படின்னா 3 அதை பிளாட் பண்ணலாம். பட் √2 √3 இதெல்லாம் வந்து பிளாட் பண்ண முடியாது. ஸோ அப்போ எவ்ரி பாயிண்ட் அந்த நம்பர் லைன் வந்து ரூட் எம் ஃபார்ம்ல வந்து நம்மளால பிளாட் பண்ண முடியாது. ஸோ அப்போ ஆன்சர் என்ன வந்து பாருங்க. ஸோ ஃபால்ஸ். ஸோ செகண்ட் ரோமன் ஆன்சர் ஃபால்ஸ். ஓகே, சோ அது எப்படி எழுதுனா நம்ம நோ நெகட்டிவ் ரூட் ரெப்ரசன்ட் அந்த நம்பர் லைன் அப்படின்னு போடலாம். இல்லாட்டி பாசிட்டிவ் நம்பர் சொல்லலாம். ஓகே, சோ தேர் ஆர் இன்ஃபைனைட் நம்பர்ஸ் அந்த நம்பர் லைன். தேர் ஆர் இன்ஃபைனைட் நம்பர்ஸ் ஆன் தி நம்பர் லைன். எதுக்கு நடுவில் உங்களுக்கு பிட்வீன், இப்ப ரெண்டு நேச்சுரல் நம்பர் எடுத்துக்கிறேன். இப்ப √m பதில 2 போடுறேன் அண்ட் எம்முக்கு பதிலாக என்ன பண்றேன்? 3 போடுறேன். ஸோ அப்போ √mn பீயிங் நேச்சுரல் நம்பர் அப்படின்னா இதுக்கு நம்பர்ல நம்ம இன்ஃபைனைட் நம்பர்ஸ் அந்த நம்பர் லைன். ஸோ எல்லா நம்பர்ஸும் நம்ம கண்டிப்பா நம்பர் லைன்ல பிளாட் பண்ண முடியாது. ஸோ அதான் சொல்றேன். அடுத்து தேர்டு பாருங்க. எவ்ரி ரியல் நம்பர்ஸ் இஸ் அன் இரேஷனல் நம்பர் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எல்லா ரியல் நம்பர்ஸும் உங்களுக்கு இரேஷனல்ல வராது. ஏன்னா ரியல் நம்பர்ஸ் அப்படின்னு ரேஷனல் இரேஷனல் ரெண்டும் கம்பைன் பண்ணலாம். அப்ப எல்லா ரியல் நம்பர்ஸும் உங்களுக்கு இரேஷனல் நம்பர்ல வராது. ஸோ அப்ப ஆன்சர் ஃபால்ஸ். பிகாஸ் உங்களுக்கு என்ன வரும்? ரியல் நம்பர்ஸ் கேன் பி, ரியல் நம்பர்ஸ் கேன் பி உங்களுக்கு என்ன வரும்? ரேஷனல் அண்ட் இரேஷனல் ரெண்டுமே வரும். ஓகே, அவங்க இது மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து உங்களுக்கு என்னது? ஸோ இட் இஸ் ஃபால்ஸ். நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க. Are the square root of all positive integers irrational? If not, give an example of the square root of the number that is rational number. So square root of எல்லா பாசிட்டிவ் நம்பர்ஸும் உங்களுக்கு இரேஷனல்ல வந்துருமான்னு கேட்கறாங்க. கண்டிப்பா கிடையாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 எடுத்தேன் அப்படின்னா இரேஷனல் நம்பர் வந்துடும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 எடுத்தனாலும் இரேஷனல் நம்பர். பட் இதே நான் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4னு போட்டோம்னா எனக்கு இரேஷனல் நம்பர் வராது. ஏன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4ஓட வேல்யூ என்னது? 2. அது வந்து ரேஷனல் நம்பர். ஸோ அதே மாதிரி 5, 6, 7, 8 இது எல்லாமே ஸ்கொயர் ரூட்ல வரும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9 போட்டோம் அப்படின்னா எனக்கு என்ன வந்து 3 வந்துடும். ஸோ தட் இஸ் ரேஷனல் நம்பர். அப்ப எல்லா ஸ்கொயர் ரூட்டோட நம்பரும் எனக்கு இரேஷனல்ல வராது. ஸோ த ஆன்சர் இஸ் உங்களுக்கு கொடுத்துருக்க நம்பர் கண்டிஷன் என்னது? ஃபால்ஸ். ஸோ நோ, நோ. The square root of all positive integers are irrational. ஓகே, ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் எல்லா பாசிட்டிவ் இன்டீஜர்ஸும் கண்டிப்பா உங்களுக்கு இரேஷனல் தானு கேட்கறாங்க. ஸோ கண்டிப்பா வராது. இப்போ எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா √4. ஸோ √4ன்றது ரேஷனல் நம்பர். √9. ஸோ √9 போட்டாலும் எனக்கு ஈக்குவல் டு 3. ஸோ இட் இஸ் எ ரேஷனல் நம்பர். அடுத்து √16 ஈக்குவல் டு 4 ரேஷனல் நம்பர். ஸோ அப்போ எல்லா ஸ்கொயர் ரூட் ஆஃப் எல்லா நம்பர்ஸும் உங்களுக்கு ரேஷனல் கிடையாது. ஒரு சில நம்பர்ஸ் மட்டும்தான் √2, √3, √5 மட்டும்தான் உங்களுக்கு என்ன வரும்? இரேஷனல் வரும். சரிங்களா? அடுத்து தேர்ட் கொஸ்டின் பாருங்க. ஸோ தேர்ட் கொஸ்டின் நம்பர் லைன் கொஸ்டின். இது அடிக்கடிக்கு உங்களுக்கு கேட்கற கொஸ்டின். இது கொஞ்சம் கிளியரா நோட் பண்ணிக்கோங்க.
ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, ஷோ தட் √5 கேன் பி ரெப்ரசன்டட் ஆன் த நம்பர் லைன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போ √5ன்றத நீங்க நம்பர் லைன்ல ரெப்ரசென்ட் பண்ணணும். எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம்னு பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த √5 நம்பர் லைன்ல ரெப்ரசென்ட் பண்றதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ இந்த 5ன்ற நம்பரை முதல்ல ஸ்பிட் பண்ணிக்கோ. இதுக்கு நியர்பை ஸ்கொயர் நம்பர் என்ன வரும் உங்களுக்கு, 5க்கு நியர்பை ஸ்கொயர் நம்பர் இருக்கு, 5க்கு முன்னாடி 4 + 1 ஆமாங்களா. ஸோ இதே இப்போ 10 அப்படின்னா 9 + 1, இதே 17 அப்படின்னா 16 + 1. ஓகே, ஸோ இப்போ நியர்பை ஸ்கொயர் நம்பர்ஸ் எனக்கு என்ன இருக்கு அப்படின்னு. ஸோ அப்போ 4ன்றது எப்படி எழுதலாம்னானது 2² + 1 அப்படின்னு எழுதலாங்களா. ஸோ இப்போ இந்த 2² + 1 அப்படின்றத ஸோ முதல்ல நீங்க இப்போ என்ன பண்ணா ஒரு நம்பர் லைன் ஜென்ரலா டிரா பண்ணிக்கணும். ஸோ இது x', ஸோ இது 1 எடுத்துக்கோங்க, ஸோ இது எக்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க. இப்போ இங்க என்ன நம்பர் இருக்குன்னு பாருங்க, 2 இருக்கு. இப்போ இந்த 2 இருக்கு பாத்தீங்களா. ஸோ இந்த யூனிட்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இது வரைக்கும் இப்போ 1 யூனிட், ஸோ இது வரைக்கும் எனக்கு 2 யூனிட். இப்போ இந்த 2 யூனிட் வரைக்கும் நீங்க என்ன பண்ணணும்னா நம்பர் லைன் டிரா பண்ணிக்கணும். ஸோ நல்லா திக்கா இது வேற கலர்ல கூட இதை டிரா பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் நீங்க ரெட் கலர்ல எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ அந்த கலர் மட்டும் நீங்க செப்பரேட்டா என்ன பண்ணணும், இந்த 2 மட்டும் செப்பரேட்டா பிளாக் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இது என்ன எடுத்துக்கலாம், ஸோ இது A, ஸோ இதை Bன்னு எடுத்துக்கிறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் 2 யூனிட்ஸ். அடுத்து இந்த பில இருந்து என்ன பண்ணும், பர்பண்டிகுலர் லைன். இது பர்பண்டிகுலர்ன்றது ப்ராடக்ட் வச்சு நீங்க 90 டிகிரி போட்டாலும் ஓகே, இல்ல காம்பஸ் வச்சு ஆர்க் எடுத்து போட்டாலும் சரி, இதுக்கு பர்பண்டிகுலர் லைன் எத்தனை டிரா பண்ணணும், 1 யூனிட் டிரா பண்ணணும். ஓகே, ஸோ இந்த பில இருந்து ஸ்ட்ரைட் லைன் வரணும். இதோட லென்த் எத்தனைன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தம் 1 யூனிட். ஓகே, ஸோ இங்க என்ன நியர்பை இருக்கோ அதை ஃபர்ஸ்ட் பேஸ்ல போடுறோம். பர்பண்டிகுலர் லைன் எல்லாத்துக்குமே 1 யூனிட் தான் வரும். சரிங்களா. இப்போ 1 யூனிட் வந்துட்டு அப்புறம் இப்போ இந்த 2 லைன் இருக்கு பாத்தீங்களா, இதை ரெண்டையும் ஜாயின் பண்றீங்க. ஓகே, ஸோ இதை ஜாயின் பண்ணி முடிச்சுட்டு காம்பஸ் இங்க பிளேஸ் பண்றீங்க. ஓகே, ஸோ இது சீன் எடுத்துக்கலாம். ஸோ காம்பஸ் இங்க பிளேஸ் பண்ணி இப்போ இந்த இடத்துல என்ன பண்றீங்கன்னா, இங்க காம்பஸை பிளேஸ் பண்ணி இங்க இந்த இடத்துல சீல வச்சு இந்த இடத்துல ஒரு ஆர்க் தரோம். ஓகே, ஸோ இதுதான் உங்களுக்கு என்னது √5. ஓகே, ஸோ இப்போ எப்படி வருதுன்னு பாத்தீங்கன்னா, ஸோ இப்போ நமக்கு பைத்தாகரஸ் தியரம் தெரியும். ஸோ பைத்தாகரஸ் தியரமோட கான்செப்ட் என்னன்னா, ஸோ நமக்கு ஹைபாட்டினியூஸ் சைட் ஸ்கொயர் ஈக்குவல் டு இது வந்து 2 யூனிட்ஸ், இது வந்து 1 யூனிட். ஓகே, ஸோ பைத்தாகரஸ் தியரம் வந்து நம்ம எப்படி எழுதலாம், இப்போ இந்த இடத்துல இந்த லென்த் தான் எனக்கு என்னது 2 யூனிட்ஸ். ஸோ ஏபி ஈக்குவல் டு 2 யூனிட்ஸ். இப்போ என்ன பண்ணும், மேக் ஏ பர்பண்டிகுலர் லைன், மேக் ஏ பர்பண்டிகுலர் லைன் ஃப்ரம் எங்க இருந்து, ஃப்ரம் பிசில இருந்து, ஃப்ரம் பிசி such that எனக்கு பிசி ஈக்குவல் டு எத்தனை யூனிட் இருக்கணும், 1 யூனிட் இருக்கும். சரிங்களா. ஃபர்ஸ்ட் எனக்கு ஏபி ஈக்குவல் டு 2 யூனிட் இருக்கணும். அடுத்து இந்த பிசின்றது எனக்கு என்ன இருக்கணும், 1 யூனிட் இருக்கும். இப்போ பை பைத்தாகரஸ் தியரம், ஸோ பை பைத்தாகரஸ் தியரம் எனக்கு என்ன வந்துடும், லென்த் ஆஃப் ஓசி. ஸோ லென்த் ஆஃப் ஓசி ஈக்குவல் டு √5. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும், டேக் ஏசி as சென்டர். ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல இது ஒரு பாயிண்ட் கூட எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ சின்னு ஒரு பாயிண்ட் எடுத்து இப்போ இந்த இடத்துல நம்ம ட்ரா பண்றோம். ஸோ இப்போ எனக்கு லென்த் ஆஃப் ஓஏ, ஸோ இப்போ இந்த இடத்துல டேக் லென்த் ஆஃப் ஏசி எடுத்து இதோட ஆர்க் ட்ரா பண்ணுறோம். ஓகே, நான் பைத்தாகரஸ் தியரம், ஸோ லென்த் ஆஃப் ஓசி ஈக்குவல் டு ஸோ √5 ஃபினிஷ் பண்ணிடுச்சு. ஸோ நான் டேக் ஏ as center and AC as radius and AC as radius, mark an arc on எந்த பார்ட் உங்களுக்கு, இந்த சிடின்றது தான் உங்களுக்கு ஆர்க். ஓகே, சிடின்றது தான் ஆர்க். ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு இந்த லென்த் ஏடி இஸ் ஈக்குவல் டு தான் உங்களுக்கு என்னது, ஸோ ஏடி இஸ் ஈக்குவல் டு √5. ஹென்ஸ் ஏடி ஈக்குவல் டு √5. இப்போ பைத்தாகரஸ் தியரம் படி நம்ம எப்படி எழுதலாம்னா, hypotenuse side by Pythagoras theorem, so hypotenuse side square equal to sum of remaining two side square. So AC square equal to BC square plus AB square. So இப்போ
ஏபிசி ஸ்கொயர் அப்படின்றது எனக்கு என்னது 2 யூனிட்ஸ், ஏபி ஸ்கொயர்ன்றது 1 யூனிட். ஸோ அப்போ 2 ஸ்கொயர் 4. ஸோ 4 + 1 இஸ் ஈக்குவல் டு என்ன வந்துடும் 5 வந்துடும். அப்போ ஏசி ஸ்கொயர் 5 அப்படின்னா ஸோ ஏசி ஈக்குவல் டு உங்களுக்கு என்னது 2 5. ஓகே, ஸோ இது வந்து பைத்தாகரஸ் தியரம். ஒண்ணுமே கிடையாது. இதுக்கு நியர்பை இருக்கிற நம்பர்ஸ் நீங்க என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் ஏபியில் 2 யூனிட்ஸ் ட்ரா பண்ணிக்கிறீங்க. இதுக்கு பர்பெண்டிகுலர் ஒரு லைன் ட்ரா பண்றீங்க. ப்ராடக்ட் வச்சு போட்டாலும் சரி, இல்லை காம்பஸ் வச்சு ஆர்க் சென்டர்ல போட்டாலும் சரி. அதுக்கப்புறம் இந்த 2 லைனை ஜாயின் பண்றீங்க. அடுத்து ஓல இந்த இடத்துல காம்பஸ் பிளேஸ் பண்ணி ஏசியை கரெக்டா மெஷர் பண்ணி இந்த இடத்துல ஆர்க் ட்ரா பண்றீங்க. ஸோ இந்த சிடி அப்படின்றத ஆர்க் மெஷர் பண்றீங்க. இப்போ இந்த ஏடி அப்படின்றத உங்களுக்கு என்னது 5. அவ்வளவுதான். சரிங்களா? ஸோ இப்போ அடுத்து உங்களுக்கு என்னது இந்த 4th கொஸ்டின். ஸோ இது ஆக்டிவிட்டி, நீங்க அது கிளாஸ்ல பண்ணுங்க. ஸோ இப்போ அடுத்த கான்செப்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. எக்ஸசைஸ் 1.3. ஓகே, ஸோ எக்ஸசைஸ் 1.3. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் 1.3 போறதுக்கு முன்னாடி ரியல் நம்பர்ஸ் அண்ட் டெசிமல் எக்ஸ்பான்ஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த ரியல் நம்பர்ஸ் அண்ட் டெசிமல் எக்ஸ்பான்ஷன் பாத்தீங்க அப்படின்னா, ஒரு நம்பர் எடுத்து நம்ம டிவைட் பண்றோம் அப்படின்னா 2 பாசிபிலிட்டி தான் வரும். ஒன்னு வந்து ரிமைண்டர் வந்து உங்களுக்கு 0ன்னு கிடைக்கும், இல்லாட்டி ரிமைண்டர் வந்து உங்களுக்கு என்னது கண்டினியூஸா போயிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 10 / 2 பண்ணீங்க அப்படின்னா கோஷன் 5, ரிமைண்டர் 0. இதே 10 / 3 பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கோஷன் கண்டினியூஸா 3.333 அப்படின்னு போகும். ஸோ 2 பாசிபிலிட்டிஸ் தான். ஒன்று ரிமைண்டர் 0, இல்லாட்டி ரிமைண்டர் கண்டினியூஸா போயிட்டே இருக்கும். ஸோ இப்போ இதை பேஸ் பண்ணி தான் 2 கண்டிஷன் உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஒன்னு டெர்மினேட்டிங், இன்னொன்னு நான் டெர்மினேட்டிங் ரெக்கரிங் அப்படின்னு 2 கண்டிஷன் கொடுக்குறாங்க. இப்போ டெர்மினேட்டிங் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, ஸோ இப்போ இந்த இடத்துல நான் இந்த 7 / 8 போடுறேன். 7 / 8 போட்டா எனக்கு என்னது 0.875. ஸோ ரிமைண்டர் 0. ஸோ அப்போ இதுதான் நம்ம டெர்மினேட்டிங் அப்படின்னு சொல்றோம். ஸோ 0.875 ரிமைண்டர் எனக்கு 0 வந்துச்சு, டிவைட் ஆயிட்டு. இப்போ இதே நான் 10 / 3 போடுறேன், எனக்கு கண்டினியூஸா நம்பர் 3.3333 போயிட்டே இருக்கு. ஸோ இதுதான் நம்ம நான் டெர்மினேட்டிங் அப்படின்னு சொல்றோம். ஓகே, ஸோ இதை நான் டெர்மினேட்டிங் சொல்றோம். அதே மாதிரி ரிப்பீட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். ரிப்பீட்டிங் அப்படின்னு இன்னொரு வேர்டு வந்து ரெக்கரிங். எந்த நம்பர் ரிப்பீட் ஆகுது 3.3333 அப்படின்னு போகுது. அப்ப மேல நம்ம என்ன பண்றோம், 3.3க்கு மேல ஒரு பார் போட்டோம்னா கண்டினியூஸா அந்த 3ன்ற நம்பர் மட்டும் உங்களுக்கு ரிப்பீட் ஆகுதுன்னு அர்த்தம். அந்த ரிப்பீட்டிங்கோட இன்னொரு நேம் தான் நம்ம என்ன சொல்றோம்னா ரெக்கரிங் அப்படின்னு சொல்றோம். ஓகே, ஸோ இப்போ இந்த 2 கேஸ் தான் வருது ஒரு நம்பரை நம்ம டிவைட் பண்ணும்போது. அதுதான் இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. ஒன்னு வந்து ரிமைண்டர் பிகம் 0, கேஸ் 1. செகண்ட் கேஸ் த ரிமைண்டர் நெவர் பிகம் 0. ஸோ இப்போ எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்க. இப்போ 1/2 நான் டிவைட் பண்ணா 0.5, 639 / 250 போட்டோம்னா 2.556. ஸோ இதுல ரிமைண்டர் வந்து எனக்கு 0 கிடைக்கும். ரிமைண்டர் நெவர் பிகம் 0னா இப்போ 10 / 3 போடுறேன், 1.7 போடுறேன், எனக்கு இப்போ 0.142857. இப்போ இந்த 142857 நம்பர் தான் எனக்கு திருப்பி ரிப்பீட் ஆகுது. அப்ப அதனால நம்ம என்ன போடுறோம், 142857 மேல ஒரு பார் போடுறோம். இதே 3.333 வந்ததுன்னா நான் 3.3க்கு மேல ஒரு பார் போட்டா போதும். ஏன்னா எந்த நம்பருக்கு மேல நான் பார் போடுறனோ அந்த நம்பர் தான் எனக்கு ரிப்பீட் ஆகுதுன்னு அர்த்தம். இப்ப நான் இந்த இடத்துல 3க்கு மேல பார் போட்டேன்னா 3 மட்டும் ரிப்பீட் ஆகும். 142857 மேல டோட்டலா பார் போட்டோம்னா அகைன் அதே 142857 ரிப்பீட் ஆகும். திருப்பி அகைன் 142857 ரிப்பீட் ஆகும். ஸோ எந்த நம்பர் நமக்கு ரிப்பீட் ஆகுதோ அந்த நம்பருக்கு மேல தான் நம்ம பார் போட போறோம். இப்ப இங்க 3.572க்கு மேல பார் போட்டான்னு அர்த்தம் 3.572. அகைன் இப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா 572 பக்கத்துல 72க்கு மட்டும் பார் போட்டிருக்காங்க. ரீசன் என்னது, 3.572 7272 போகுது. அப்ப 72 மட்டும் எனக்கு என்ன ஆகுது, ரிப்பீட் ஆகுது. சரிங்களா? சோ இந்த எக்ஸாம்பிள் பேர் தான் நம்ம என்ன சொல்றோம்னா நான் டெர்மினேட்டிங் ரிக்கரிங். ஸோ நான் டெர்மினேட் ஆகும், அதே மாதிரி ரிக்கரிங்கா இருக்கும். 2 கண்டிஷன் வரும். இப்ப இதை பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த எக்ஸசைஸ் 1.3 பார்க்க போறோம் குழந்தைங்களா. 1.3 பாருங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் அந்த எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம். அப்போ எக்ஸசைஸ் 1.3 என்ன சொல்றாங்க உங்களுக்கு, ரைட் த ஃபாலோயிங் இன் த டெசிமல் ஃபார்ம் அண்ட் சே வாட் கைண்ட் ஆஃப் டெசிமல் எக்ஸ்பான்ஷன். வாட் கைண்ட் ஆஃப் டெசிமல் எக்ஸ்பான்ஷன், ரிப்பீட்டிங்கா அல்லது நான் டெர்மினேட்டிங் டெர்மினேட்டிங்கா நான் டெர்மினேட்டிங் ரிக்கரிங்கா அப்படின்றதான் கேட்கறேன். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் 1.3 வாங்க. ஸோ எல்லா சொல்யூஷன் ஆஃப் கிளாஸ் 9th இருந்து 12th வரைக்கும் எல்லாமே என்னோட சேனல் பிளேலிஸ்ட் இருக்கு, அது யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ட்ரை அகெயின், ஃபெயில் பெட்டர். ஓகே, ஸோ ட்ரை பண்ணுங்க, ஃபெயில் ஆனே தப்பா கிடையாது. அந்த ஃபெயில் மார்க்ல இருந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 20 மார்க் எடுத்திருக்கீங்களா, அடுத்த வாட்டி 25 எடுத்தீங்கனாலுமே இன்னும் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தான். 25ல இருந்து 30 எடுத்தீங்கனாவே நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தான். ஸோ ஃபெயில் அகெயின் அது பிரச்சனையே கிடையாது, ஃபெயில் பெட்டர். ஓகே, அதை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி. ஸோ இப்போ எக்ஸசைஸ் 1.3 வாங்க. So first question, first Roman letter. என்ன கேட்டிருக்காங்க, write the following decimal expansion. Say what kind of decimal expansion as. First என்ன கொடுத்திருக்காங்க உங்களுக்கு 36/100.
ஸோ 36/100. 36 உங்களுக்கு 100ஆல டிவைட் பண்ணும்போது என்ன ஆகும்? ஸோ இருக்கிற நம்பரை அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. கீழே டினாமினேட்ல எத்தனை ஜீரோ இருக்கு? 2 ஜீரோ இருக்கு. அப்ப லெஃப்ட் சைட்ல 2 டெசிமல் மூவ் பண்ணுங்க. ஸோ பாயிண்ட். ஸோ இந்த 0. ஸோ 0.36. அப்போ இது உங்களுக்கு இதோட முடியுது. இதுக்கப்புறம் கண்டினியூ ஆகாது. ஸோ அப்போ இது என்ன ஆன்சர் வரும்? டெர்மினேட்டிங். ஓகே, ஒரு நம்பர் எனக்கு இதோட டிவைட் பண்ணி எனக்கு முடிஞ்சது. இப்போ 36 100 டிவைட் பண்ணா 36 2 0 ரைட் சைடு மூவ் பண்ண 0.36. அப்போ இதோட முடியுது. இதுக்கப்புறம் கண்டினியூ ஆகாது. ஸோ இட் இஸ் டெர்மினேட்டிங். அடுத்து செகண்ட் டெர்மினேட்டர் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ 1 டிவைடட் பை 11 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ 1 டிவைடட் பை 11 நான் இப்போ 1 11ஆல டிவைட் பண்றேன். எனக்கு என்ன வரும்? 0.0. அகைன் 0. ஸோ 0. இப்போ 9 11 சார் 99. ஸோ ரிமைண்டர் 1. அகைன் எனக்கு என்ன வரும்? 0. ஸோ 0. ஸோ 0 9. ஸோ 9 11 சார் 99. அகைன் திருப்பி இப்போ இதுக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா 0.09 திருப்பி 09 09 கண்டினியூஸா போயிட்டே இருக்கும். அப்ப 1/11 அப்படின்றது எப்படி எழுதலாம்னா 0.09. எந்த நம்பர் எனக்கு ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு? 09ன்றதான் திருப்பி திருப்பி வந்துட்டே இருக்கும். அப்ப இந்த 09க்கு மேல நீங்க என்ன பண்ணணும்? ஒரு பார் போடணும். இப்படி போட்டா எனக்கு என்ன அர்த்தம்? நான் டெர்மினேட்டிங். ஸோ டெர்மினேட் எனக்கு ஆகல. ஸோ நான் டெர்மினேட்டிங், அதே மாதிரி ரிப்பீட்டிங். ஸோ அந்த நம்பர் டெர்மினேட்டும் ஆகாது, அதே மாதிரி ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். சரிங்களா? ஸோ அடுத்து தேர்ட் ரோம்ல என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. 3 divided by, sorry, third Roman letter, 4 1/8. ஓகே, ஸோ 4 1/8ன்றது எப்படி எழுதலாம்? ஸோ ஆக்சுவலா இந்த 4ன்றது நீங்க அப்படியே கூட வச்சுக்கலாம். இல்லாட்டி இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணி எழுதலாம். எப்படி வேணாலும் எழுதலாம். 33/8 எழுதலாம். 4 8 32, 33/8. இல்லாட்டி 4 மட்டும் அப்படியே வச்சுட்டு 1/8 மட்டும் டிவைட் பண்ணுங்க. ஸோ 1/8 டிவைட் பண்ணீங்கன்னா என்ன வரும்? ஸோ 0.1. ஸோ 2 0 2 8s are 16. ஸோ 4 0 5 8s are 40. அவ்வளவுதான். ரிமைண்டர் என்ன வந்துடும்? எனக்கு 0 வந்துடும். அப்ப எனக்கு 0.125. ஸோ 0.125. அப்ப ஆன்சர் எனக்கு என்னது? 4.125. ஸோ 4 கூட 0.125 ஆட் பண்ணா 4.125. ஆன்சர் என்ன வந்துடும் உங்களுக்கு? டெர்மினேட்டிங். சரிங்களா? அடுத்து ஃபோர்த் டேர்ம்ல என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. கொஸ்டின் 3/13. ஸோ 3 13ஆல டிவைட் பண்ணுங்க. ஸோ இப்போ இந்த 3 13ஆல டிவைட் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் நீங்க போடணும். ஸோ இப்போ 3 13ஆல டிவைட் பண்றேன். ஸோ 13ஆல டிவைட் பண்ணும்போது 0. ஸோ 0. அடுத்து அகைன் 0 டிவைட் ஆகாது. ஸோ திருப்பியும் 0. ஸோ 0.0. ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன வரும்னு பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் 2, சாரி ஒரு நிமிஷம் எங்கே டிவைட் பண்ண முடியும்? மிஸ்டேக் பண்ணிட்டேன். ஸோ பாயிண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் எனக்கு என்ன இருக்கு? ஸோ 3 இருக்கு. ஸோ பாயிண்ட். ஸோ 0. இப்போ அடுத்து 0 போடும்போது எனக்கு என்ன வந்துடும் இந்த இடத்துல? ஸோ 2 பாயிண்ட் வச்சுட்டு அப்புறமே 2 வந்துடும். 2 13s are 26. ஸோ ரிமைண்டர் நெக்ஸ்ட் 0. ஸோ 3 13s are 39. ரிமைண்டர் 1. ஸோ இங்கே தான் உங்களுக்கு 0 வரும். ஸோ அப்போ 7 13s are 91. ஸோ ரிமைண்டர் 9. ஸோ அகெயின் 6 13s are 78. அடுத்து 10ல 8 போச்சுன்னா 2, 8ல 7 போச்சுன்னா 1. அகெயின் 0. 9 13s are 170. இப்போ ரிமைண்டர் 3. அகெயின் 0. ஸோ 2 13s are 26. இப்போ இந்த பார்த்தீங்கன்னா இந்த 230,769 இருக்கு. அகெயின் திருப்பி நீங்க போடும்போது 230,769 வரும். ஸோ திருப்பி 230,769 வரும். அப்ப எப்படி வரும்னா ஆன்சர் ஸோ 0.230769. இந்த நம்பர் மட்டும் உங்களுக்கு ரிப்பீட் ஆயிட்டு இருக்கும். அப்ப என்ன வந்துடும்? நான் டெர்மினேட்டிங், அதே மாதிரி ரிகரிங். ஸோ டெர்மினேட்டும் ஆகிறது இல்லை, பட் கண்டினியூஸா ரிப்பீட் ஆகிட்டே வரும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஃபிஃப்த் நம்பர் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ 2/11. ஸோ 2/11. ஸோ 2 11ஆல டிவைட் பண்ணுங்க. ஸோ 0.0. ஸோ 1 11s are 11. ஸோ ரிமைண்டர் 9. ஸோ 0. 8 11s are 88. ஸோ ரிமைண்டர் 2. ஸோ அகெயின் 1 11. ஸோ 9 0. இப்போ எந்த நம்பர் மட்டும் வருது? 1818 என்ற நம்பர் மட்டும் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு. ஸோ அப்போ 2/11 போட்டீங்கன்னா 0.18. இது கண்டினியூஸா ரிப்பீட் ஆயிருக்கு. அப்போ நான் டெர்மினேட்டிங், அதுக்கப்புறம் ரிகரிங். நான் டெர்மினேட்டிங், recurring. Okay, so sixth Roman letter last question இதுல என்ன கொடுத்திருக்காங்க? 329 divided by 400. Okay, so 329 so divided by 400.
ஓகே, ஸோ இது எப்படி எழுதலாம் நீங்க 329 into 329 divided by 4 into 1 by 100. ஏன்னா இதை நீங்க டிவைட் பண்ணிட்டு இது 1/100 போட்டீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஸோ 329 4 ஆல் டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? 8 4s are 32. அடுத்து 2 4s are 8. 329 மட்டும் 4 ஆல் டிவைட் பண்ணுங்க. ஸோ 8 4s are 32. ஸோ 9. ஸோ 2 4s are 8. Remainder 1. ஸோ 0.0. 2 4s are 8. Remainder 2. 0. 5 4s are 25. ஸோ அப்போ என்ன வருது? 82.25. இதோட ஆன்சர் into 1/100. ஸோ into 1/100 னா 82/100 divided by 100. ஸோ அப்போ டிவைடட் பை 100 னா லெஃப்ட் சைட்ல 2 டெசிமல் மூவ் பண்ணும். அப்போ முதல்ல 8225 எழுதிக்கோங்க. ஸோ பாயிண்ட். ஸோ அப்போ ஆன்சர் என்ன வரும்? 0.8225. அப்போ ஆன்சர் என்னது உங்களுக்கு? முடியுது நம்பர். ஸோ ஒரு நம்பர் முடிஞ்சு ரிமைண்டர் 0 வந்தாவே எனக்கு ஆன்சர் என்னது? இட் இஸ் டெர்மினேட்டிங். ஓகேங்களா? ரெண்டு கான்செப்ட் தான். ஒன்று டெர்மினேட்டிங், இன்னொன்று நான் டெர்மினேட்டிங் ரிகரிங். டெர்மினேட்டிங்னா ரிமைண்டர் 0 வந்து முடிஞ்சதுன்னா டெர்மினேட்டிங். நான் டெர்மினேட்டிங்னா அதே நம்பர் திருப்பி எனக்கு முடியாம திருப்பி ரிப்பீட் ஆயிருக்கிறது நான் டெர்மினேட்டிங். எந்த நம்பர் எனக்கு திருப்பி ரிப்பீட் ஆகுதோ அதுக்கு மேல மார்க் போட்டு. அவ்வளவுதான். சரிங்களா? இப்ப அடுத்த சம் பாருங்க. செகண்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? யூ நோ தட் 1/7 is 0.142857 பார் கொடுத்துருக்காங்க. இது ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். Can you predict the decimal expansion of 2/7, 3/7, 4/7 and 5/7 and 6/7? இப்போ கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா உங்களுக்கு 1/7 நம்பர் தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ 1/7 நம்பர் உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்றாங்க? 1/7 is equal to 0. என்ன கொடுத்துருக்காங்க? 0.142857 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இந்த நம்பர் உங்களுக்கு என்னது? திருப்பி ரிப்பீட் ஆகுது. இப்ப 2/7 எப்படி கண்டுபிடிக்கணும்னு கேட்கறாங்க. அப்ப 2/7 எப்படி வரும்? 2/7 2 into 1/7 தான் 2/7. அப்ப 2 into என்ன வரும்? 0.142857. இதான் ஆன்சர். அடுத்து 3/7 எப்படி வரும்? சேம் இதே தான். ஸோ 3 into 1/7. ஸோ 3 into 0.142857. அப்ப ஆன்சர் என்ன வரும்னு பாருங்க. இப்ப எத்தனை நம்பருக்கு இது மாதிரி கேட்டிருக்காங்க உங்களுக்கு கொஸ்டின்ல? 6/7 வரைக்கும் கேட்டிருக்காங்க. ஸோ 4/7 4 into 1/7. ஸோ 4 into 0.142857. ஸோ 5/7 5 into 0.142857. லாஸ்டா 6/7 அப்படின்னா உங்களுக்கு 6 into 0.142857. இப்போ இதை நீங்க மல்டிப்ளை பண்ணும். ஸோ 14. ஸோ அடுத்து 1, அடுத்து 7, அடுத்து 5, அடுத்து 8, 2. ஸோ அப்போ ஆன்சர் 0.285714. ஸோ இப்போ இதை மல்டிப்ளை பண்ணுங்க. 7 3s are 21, அடுத்து 7, அடுத்து 5, அடுத்து 8, ஸோ 2, ஸோ 4. ஸோ 0.428571. ஸோ அடுத்து 7 4s are 28. ஸோ நெக்ஸ்ட் ஸோ 2, அடுத்து 4, அடுத்து 1, அடுத்து 7, அடுத்து 5, ஸோ 0. இந்த நம்பர் கண்டினியூஸ் ஆகும். அடுத்து 5 7s are ஸோ 35. ஸோ அடுத்து 25 28. ஸோ அடுத்து 2. ஸோ அடுத்து 4, அடுத்து 1, அடுத்து 7. ஸோ 0.7428. ஸோ இப்போ இங்க என்ன வரும்? ஸோ 6 into 7. ஸோ 42. ஸோ அடுத்து ஸோ 4, அடுத்து 1, அடுத்து 7, அடுத்து 5, அடுத்து 8. ஸோ 0.85714. ஓகே, ஸோ இந்த நம்பர்ஸ் உங்களுக்கு கண்டினியூஸா என்ன ஆகும்? ரிப்பீட் ஆகும். ஓகே, ஸோ அடுத்து தேர்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? So express the following in the form P/Q, where P and Q are integers and Q not equal to 0. So இப்போ இது கொடுத்துருக்கிற நம்பரை P/Q ஃபார்ம்ல எழுதணும். ஃபர்ஸ்ட் 0.6 பார், அடுத்து 0.47 பார், அடுத்து 0.001 பார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ லிசன் பண்ணுங்க. ஸோ தேர்ட் கொஸ்டின். ஸோ தேர்ட் கொஸ்டின் ஃபர்ஸ்ட் ரோமன் லெட்டர். ஸோ 0.6 பார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே,
ஸோ இது மாதிரி இந்த நம்பரை நீங்க என்ன பண்ணணும், ரேஷனல் ஃபார்ம்ல எழுதணும். இப்போ முதல்ல 0.6 பார் அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா, ஸோ இப்போ இந்த நம்பர் 6 பார்னா இந்த இடத்துல என்ன ஆகும், இந்த நம்பர் மட்டும் ரிப்பீட் ஆகும்னு அர்த்தம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணிக்கலாம், ஸோ இந்த எக்ஸ் ஈக்குவல் டு 0.6 பார் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்ப எக்ஸ் ஈக்குவல் டு உங்களுக்கு ஆக்சுவலா என்னது 0.6666 கண்டினியூஸ் தான் போயிட்டே இருக்கும். இப்ப இந்த இடத்துல நான் என்ன வேலை மல்டிப்ளை பண்ணேன், எனக்கு ஒரு டெசிமல் மூவ் பண்ணும். ஒரு டெசிமல் மூவ் பண்ணிட்டேன் அப்படின்னாவே எனக்கு 6.6 வரும். அதுக்கப்புறம் ஸ்ப்ளிட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் மல்டிப்ளை பை 10 போத் சைட்ஸ். ஓகே, ஸோ என்னது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை 10 ஆல மல்டிப்ளை பண்ணும். ஸோ இப்போ 10 ஆல மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆகும் எனக்கு, ஸோ 10x அப்படின்னு வந்துடும். இப்போ 0.666 இருக்கு. இப்போ 0.6 நான் 10 ஆல மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு ஒரு டெசிமல் மூவ் ஆகும். அப்போ ஒரு டெசிமல் மூவ் ஆச்சுன்னா 6.6666 கண்டினியூஸா போகும். புரியுதுங்களா? இப்போ இந்த பக்கம் நான் 10 ஆல மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு என்ன ஆகும், லெஃப்ட் சைட்ல 10x வந்துடும். ரைட் சைட்ல என்ன ஆகும், ஒரு டெசிமல் எனக்கு மூவ் ஆகும். அப்போ 6.6666 வந்துடும். ஸோ இது வந்து ஃப்ரம் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல இருந்து உங்களுக்கு கண்டினியூஸ் அப்படி வருது. இப்போ நான் இது எப்படி எழுதலாம், இந்த 10x ஈக்குவல் டு 6 பிளஸ் 0.666 எழுதலாம். ஓகே, ஸோ எதனால இப்படி பிரிக்கிறோம்னா, எனக்கு 0.666 அப்படின்றது என்னன்னு தெரியும், எக்ஸ்ன்னு தெரியும். அதனால 6.66ன்றத 6 பிளஸ் 0.66 பிரிச்சுக்கிறேன். அப்போ 10x ஈக்குவல் டு 6 பிளஸ் 0.66 அப்படின்றது என்னது, ஈக்குவல் டு எக்ஸ். ஏன்னா இப்போ இதுதான் நமக்கு எக்ஸ். அப்போ இந்த டோட்டல் இது எப்படி எழுதிக்கலாம், இது எக்ஸ்ன்னு எழுதி. இப்போ 10x, ஸோ இப்போ இந்த எக்ஸ்ன்றது லெஃப்ட் சைட்ல வந்தா -x ஈக்குவல் டு 6 வரும். அப்போ 10x - x ஈக்குவல் டு 6னா, ஸோ 9x ஈக்குவல் டு 6. அப்போ எக்ஸோட வேல்யூ எனக்கு என்ன வந்துடும், ஸோ 2 டிவைடட் பை, ஒரு நிமிஷம், 10x - x ஈக்குவல் டு 6. சாரி, ஒரே நிமிஷம் மிஸ்டேக் பண்ணிட்டேன். 9x ஈக்குவல் டு 6 வரும். ஓகே, ஸோ அப்போ 9x ஈக்குவல் டு 6 அப்படின்னா, ஸோ x ஈக்குவல் டு எனக்கு என்ன வந்துடும், 6 divided by 9. இப்போ நீங்க இதை கேன்சல் பண்ணீங்கன்னா என்ன வரும், 2 3s are 6, 3 3s are 9. அப்போ x equal to 2/3. அப்போ 0.6 பார்ன்றது நீங்க எப்படி ரேஷனல் நம்பர்ல எழுதலாம் அப்படின்னா, ஸோ 2/3 என்ற ஃபார்ம்ல எழுதலாம். ஸோ இங்க கொடுத்துருக்கிற நம்பரை ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணிக்கணும், ஒரு பார் கொடுத்துருக்காங்க, இதை 10 ஆல மல்டிப்ளை பண்ணிக்கிறீங்க 6.6. அப்புறம் 6 பிளஸ்ன்னு பிரிச்சுக்கிறீங்க, ஏன்னா இந்த நம்பர் நமக்கு எக்ஸ்ன்னு தெரியும். அப்புறம் லெஃப்ட் சைட்ல கொண்டு வந்து மூவ் பண்ணுங்க. சரிங்களா? அடுத்து செகண்ட் ரோமனேட்டர் பாருங்க. ஸோ செகண்ட் ரோமனேட்டர் என்ன கொடுத்துருக்காங்க உங்களுக்கு கொஸ்டின், 0.47 பார் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ ஒரே ஒரு பார் மட்டும் கொடுத்துருக்காங்க. இப்போ இங்க 2 நம்பர் இருக்கு, இதுக்கு முன்னாடி ஒரே ஒரு நம்பர் இருந்து 10 ஆல மல்டிப்ளை பண்ணும். ஸோ இப்போ எனக்கு இந்த இடத்துல 2 நம்பர்ஸ் இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸ் ஈக்குவல் டு எப்படி எழுதலாம், 0.47. இந்த நம்பர் மேல மட்டும்தான் எனக்கு பார் போட்டிருக்காங்க. அப்ப என்ன பண்ணுவோம், இந்த நம்பர் மட்டும்தான் எனக்கு ரிப்பீட் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். ஸோ இப்போ நான் என்ன மல்டிப்ளை பண்ணுவோம், 10 ஆல மல்டிப்ளை பண்ணும் 0.47. அப்போ ஆட்டோமேட்டிக்கா எனக்கு என்ன ஆயிடும், 4.7. ஸோ மல்டிப்ளை 10 both sides. எதுக்காக இதை நம்ம 10 ஆல மல்டிப்ளை பண்றோம்னா, அப்ப இந்த வேல்யூ நம்ம ஸ்பிட் பண்ணி இன்னொரு எக்ஸ் வேல்யூ எடுத்து வந்துட்டோம்னா இதை ஃபிராக்ஷனல் நம்பர்ல எழுதிடலாம். ஸோ அப்ப எக்ஸ் ஈக்குவல் டு, ஸோ இதை 10 ஆல மல்டிப்ளை பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், ஸோ 10 ஆல மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா, ஸோ 4.777 அப்படின்னு வந்துடும். ஓகே, ஸோ இப்போ அகெயின் திருப்பி நம்ம இந்த இடத்துல இந்த 4.7 அப்படின்றத நம்ம 4 பிளஸ் இதை எக்ஸா பிரிக்க முடியாது. ஏன்னா இப்ப நமக்கு இங்க 0.4777 இருக்கு. அப்ப இந்த ஈக்குவேஷன் திருப்பி நம்ம என்ன பண்றோம், அகெயின் 10 ஆல மல்டிப்ளை பண்றோம். ஸோ மல்டிப்ளை 10 both sides, செகண்ட் ஈக்குவேஷன். ஓகே, ஸோ இப்போ 10 ஆல மல்டிப்ளை பண்ணோம், 100x ஈக்குவல் டு 47.777 கட்டுது. இப்ப நம்ம இது எப்படி எழுதலாம், 0. இந்த 47ன்றதை ரெண்டா பிரிக்கலாம். இப்ப நமக்கு 0.477 அப்படின்றது எக்ஸ், 4.777 அப்படின்றது 10x. அப்ப இது எப்படி எழுதலாம், 43 பிளஸ் 4.777 அப்படின்னு எழுதலாம். ஏன்னா 43 பிளஸ் 4 47.7. இப்ப இது என்னது, எனக்கு 4.77 அப்படின்றது 10x. ஓகே, ஸோ அப்ப இதுதான் எனக்கு என்னது 100x. இப்ப நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணலாம்னு பாருங்க, 100x இந்த 10x லெஃப்ட் சைட்ல வந்துடும். லெஃப்ட் சைட்ல வந்ததுன்னா -10x ஈக்குவல் டு 43. அப்போ 100 - 10x 90x ஈக்குவல் டு 43. அப்ப x ஈக்குவல் டு என்ன வந்துடும், 43 டிவைடட் பை 90. ஸோ அப்போ 0.47 பார்ன்றது எப்படி எழுதலாம், 43 டிவைடட் பை 90 எழுதலாம். ஓகே, ஸோ அடுத்து தேர்ட் ரோமன் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, 0.001. ஸோ தேர்ட் ரோமன் கொஸ்டின் பாருங்க, 0.001.
001 இப்படி பார் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ 0.001 இப்போ இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் என்ன எடுத்துக்கிறோம், எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 0.001 பார். இப்போ இது ஆக்சுவலா எப்படி ரிப்பீட் ஆகும் உங்களுக்கு, 0.001 001 001 001 இப்படிதான் கண்டினியூஸா ரிப்பீட் ஆகும். ஓகே, ஸோ இப்போ நான் எனக்கு எத்தனை பார் கொடுத்துருக்கீங்க, எனக்கு 3 நம்பர் கொடுத்துருக்காங்க, அப்போ 3 0. இப்போ மல்டிப்ளை பை 1000 போத் சைட்ஸ். ஸோ மல்டிப்ளை thousands both sides. என்னது, ஈக்குவேஷன் 1. அப்போ 1000 ஆல மல்டிப்ளை பண்ணும்போது 1000x ஈக்குவல் டு, இங்க 3 டெசிமல் மூவ் ஆகும் 1000 ஆல மல்டிப்ளை பண்ணும்போது. அப்ப என்ன வரும், 1.001 001 001 கண்டினியூஸ் அப்படி போகும். ஓகே, சோ இப்போ இதை நம்ம எப்படி பிரிக்கலாம்னா 1000x ஈக்குவல் டு 1 பிளஸ் 0.001 001 001 அப்படி பிரிச்சுட்டே போகும். இப்ப 1000x is equal to 1 plus இந்த 0.001 அப்படின்றது என்ன, ஆக்சுவலா நமக்கு என்ன தெரியும், x தெரியும். ஸோ இது எப்போ x எடுத்துக்கோங்க. ஸோ அப்ப 1000x, ஸோ இது லெஃப்ட் சைட்ல வந்தா மைனஸ் x ஈக்குவல் டு 1. ஸோ அப்ப 999x ஈக்குவல் டு 1னா அப்ப x ஈக்குவல் டு என்ன வந்துடும், 1 டிவைடட் பை 900. ஸோ இதான் புரியுதா பாருங்க. ஸோ இங்க பார் மேல எத்தனை டெசிமல் இருக்கு அப்படின்னு பார்த்தா அதுதான் நம்ம 0வால மல்டிப்ளை பண்றோம். ஸோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா எனக்கு ஒண்ணுதான் வந்து 10 ஆல மல்டிப்ளை பண்ணு, பட் ஆனா இது ஸ்பிட் பண்ண முடியாதுன்றதுனால திருப்பி இன்னொரு 10 ஆல மல்டிப்ளை பண்ணி. ஓகே, ஸோ அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஸ்டின். நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஸ்டின் பாருங்க. ஸோ எக்ஸ்பிரஸ் 0.99 ஸோ in the form of p/q, or is surprised by your answer with your teacher and classmates and discuss why the answer makes sense அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 0.99 இதே மாதிரி வந்து என்ன சொல்றாங்க, p/q ஃபார்ம்ல மாற்ற சொல்றாங்க. ஸோ லிசன் பண்ணுங்க. சம்திங் த ஆன்சர் வந்து சர்ப்ரைஸ்ல வரும்ன்றாங்க, என்னன்னு செக் பண்ணலாம். ஸோ 0.99 எத்தனை 9 கொடுத்துருக்காங்க, கண்டினியூஸா 99 கொடுத்தாங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ இந்த நம்பர் நம்ம p/q ஃபார்ம்ல மாற்றணும். ஸோ அப்போ x ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம், ஸோ 0.999 இப்படி கண்டினியூஸா வந்துட்டே இருக்கு. இப்போ இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறோம். இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்றோம், 10 மல்டிப்ளை பண்றோம். ஸோ மல்டிப்ளை 10 by both sides. ஓகே, ஸோ இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் 10 ஆல மல்டிப்ளை பண்ணும்போது ஸோ இங்கேயும் 10x வந்துடும். ஸோ இங்க 10 ஆல மல்டிப்ளை பண்ணும்போது ஒரு டெசிமல் மூவ் ஆயிடும். ஸோ அப்போ 9.999 ஸோ கண்டினியூஸ் ஆகும். இப்போ எப்படி எழுதலாம், 10x ஈக்குவல் டு 9 பிளஸ் 0.9999 இப்படி கண்டினியூஸா போகும். இப்போ 10x ஈக்குவல் டு ஸோ 9 பிளஸ் 0.999 அப்படின்றது உங்களுக்கு என்னது, ஸோ எக்ஸ். ஓகே, ஸோ அப்போ அந்த எக்ஸ்ன்றது லெஃப்ட் சைட்ல வந்ததுன்னா ஸோ 10x மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு என்ன வந்துடும், 9. அப்போ 10x மைனஸ் எக்ஸ்ன்றது என்னது, 9x ஈக்குவல் டு 9. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு உங்களுக்கு என்ன வந்துருது, 9/9. ஸோ ஈக்குவல் டு என்ன கிடைக்குது, 1ன்னு வருது ஆன்சர். ஓகே, ஸோ இப்போ இதுதான் இந்த இடத்துல உங்களுக்கு சஸ்பென்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த இடத்துல இந்த ஃபார்ம் ஆஃப் p/q, ஆர் யூ சர்ப்ரைஸ் பை யுவர் ஆன்சர். இப்போ ஆக்சுவலா 0.999 என்னது, இதோட நியர்பை வேல்யூ 0.99, இதுக்கு பக்கத்துல கிட்ட என்ன இருக்கு உங்களுக்கு, 1 தான். 0.989 0.9999 அப்படின்னு கண்டினியூஸா போச்சுன்னா அந்த 99 பக்கத்துல உங்களுக்கு என்ன நம்பர் இருக்கு, ஸோ 1. ஸோ அப்போ இதோட ஆன்சர் கண்டிப்பா உங்களுக்கு என்னதான் வரும், ஸோ இட் இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ த ஆன்சர் மேக்ஸ் உங்களுக்கு என்ன கிடைக்குது, ஸோ சேம்ஸ். ஏன்னா 0.99ன்றது நியர்பை இட் இஸ் ஈக்குவல் டு வாட், ஸோ இட் இஸ் ஈக்குவல் டு உங்களுக்கு 1 தான். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஃபிஃப்த் கொஸ்டின் பாருங்க. ஃபிஃப்த் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. What can the maximum number of digits in the representing the repeating block of the digits in the decimal expansion of 1/17 perform that division to check your answer அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஸோ இப்போ 1/17 டிவைட் பண்ணும்போது எனக்கு மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டிஜிட் ரிப்பீட்டிங் பிளாக் ஆஃப் டிஜிட் எவ்வளவு வரும்னு கேட்கறாங்க. ஸோ இதை நம்ம டிவைட் பண்ணி பார்க்கறதோட கொஸ்டினை பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, the maximum number of digits, maximum number of digits in the repeating block of 1/17 அப்படின்றது என்னன்னா, ஸோ இஸ் ஈக்குவல் டு இங்க 17 இருக்குங்களா, இந்த 17க்கு இதை விட கம்மியான நம்பர் என்னன்னு பாருங்க. 17 கம்மியான நம்பர் என்னது, 16. இங்க இன்கேஸ் 14 வந்தா இங்க 13.
ஸோ மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் ரிப்பீட்டிங் பிளாக்ல என்ன வரும்னா இங்க 17 இருந்தா இங்க 16, 18 இருந்தா 17, 20 இருந்தா 19. ஸோ இங்க என்ன நம்பர் இருக்கும், மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் இந்த ரிப்பீட்டிங் பிளாக்ல 1/17 = 16. இதை டிவைட் பண்ணி உங்களுக்கு புக்ல ஆன்சர்ஸ் கொடுத்துருப்பாங்க. புக்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி பெரிய நம்பர் கொடுத்துருப்பாங்க. பட் எக்ஸாம்ல கண்டிப்பா இந்த மாதிரி கொஸ்டின் கேட்க மாட்டாங்க. இது எத்தனை நம்பர் ரிப்பீட் ஆகும், 58823 25 29 411 7647. இப்போ இதுல எல்லாமே நீங்க இந்த நம்பர் தான் ரிப்பீட் ஆகும். அப்ப எப்படி சொல்றாங்க அப்படின்னா, ஸோ இங்க இருக்கிற நம்பர்ஸ் இதை விட ஒண்ணு கம்மியா இருக்கிறது தான் நமக்கு என்னது இந்த நம்பர் ரிப்பீட் சொல்றாங்க. சரிங்களா? ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. 6th, look at the several examples of rational numbers in the form of p/q, where p and q are integers with no common factors other than 1, having terminating decimal representation. Can you guess what property of q must satisfy அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போ இந்த செவரல் எக்ஸாம்பிள்ஸ் வந்து p/q ஃபார்ம்ல எழுதுறோம். பட் இது ரெண்டுத்துக்கும் நமக்கு என்னது, நோ காமன் ஃபேக்டர். ஸோ எதுவுமே காமன் ஃபேக்டர் இல்லை அப்படின்னா அதர் தென் ஒன் அது கோப்ரைம்னு அர்த்தம். அண்ட் ஹேவிங் டெர்மினேட்டிங் டெசிமல் எக்ஸ்பான்ஷன். கேன் யூ கெஸ் வாட் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு கேட்கறாங்க. ஸோ இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்க. இது காமன் ஃபேக்டர் எனக்கு 1 மட்டும்தான் இருக்கும். ஓகே, ஸோ 1 மட்டும்தான் எனக்கு காமன் ஃபேக்டர் வரணும் அப்படின்னா 1/10. ஸோ அப்போ ஆன்சர் என்ன வரும் உங்களுக்கு, 0.1. இதை தவிர உங்களுக்கு என்ன எழுதலாம், வேற காமன் ஃபேக்டர். ஸோ அடுத்து வந்து 3/2, 1.5. அடுத்து பாத்தீங்கன்னா வேற என்ன எழுதலாம், 6/5 = 1.2. ஸோ இப்போ இது எல்லா நம்பர்ஸும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்பர்ஸ் எதோட முடியுது, டினாமினேட்டர் எல்லா ரேஷனல் நம்பரும். இந்த நம்பர்ஸ் எல்லாமே உங்களுக்கு என்ன ஃபார்ம்ல வருது பாருங்க. இப்போ 5ன்றது எப்படி எழுதலாம், 2 × 5. அடுத்து 2ன்றது 2 பவர் சம்திங், அதே மாதிரி 5ன்றது எழுதலாம். இப்போ இந்த மாதிரி டெர்மினேட்டிங்ல முடிகிற எல்லா நம்பருமே எனக்கு டினாமினேட்டர்ல என்ன இருக்கும்னா ஒன்னு பவர் ஆஃப் 2 இருக்கும், இல்லாட்டி பவர் ஆஃப் 5 இருக்கும். இது நம்ம 10th படிப்போம். பட் இப்போதைக்கு நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எனக்கு இது மாதிரி டெர்மினேட்டிங்ல முடியுதுன்னா டினாமினேட்டர் இருக்கிற நம்பர் ஒன்னு பவர் ஆஃப் 2 இருக்கும், இல்லாட்டி 5 இருக்கும், இல்ல 2 and 5 ரெண்டுமே கம்பைன் பண்ணி வரும், வேற எதுவுமே வராது. கண்டிப்பா இந்த மாதிரி பவர்ல தான் இருக்கும். ஒன்னு 2/3, 2/4 எப்படி வேணா இருக்கலாம். பட் ஒன்னு வந்து 2 பவர் மட்டும் வரும், இல்லாட்டி 5 பவர் மட்டும் எனியாவது நம்பர் வரும், இல்லாட்டி 2 பவர் and 5 பவர் ஏதாவது கம்பைன் பண்ணுவோம். இந்த நம்பர்ஸ் மட்டும் தான் வரும். ஸோ therefore the prime factorization இங்க டினாமினேட்டர் இருக்கிறது q எடுத்துக்கிறோம், ஏன்னா p/qன்றதுனால q எடுத்துக்கிறோம். ஸோ the prime factorization of q has only powers of 2 or 5 or both. ஒன்னு 2 இருக்கும், ஒன்னு 5 இருக்கும், இல்லாட்டி போத் ரெண்டுமே இருக்கும். ஸோ இது மாதிரி இருக்கிற நம்பர்ஸ் தான் உங்களுக்கு டெர்மினேட்டிங் டெசிமல் எக்ஸ்பான்ஷன். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் 7th கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. நெக்ஸ்ட் 7th கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ ரைட் 3 numbers whose decimal expansion are non-terminating and non-recurring அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்ப அந்த இடத்துல உங்களுக்கு டெர்மினேட்டும் ஆகல, ரெக்கரிங்னா ரிப்பீட்டும் ஆகல, அது மாதிரி இருக்க நம்பர்ஸ். அது எந்த நம்பர்ஸ் வேணா நீங்க எழுதலாம். ஸோ டெசிமல் எக்ஸ்பான்ஷன் நான் டெர்மினேட்டிங்கா இருக்கணும், ஸோ நான் ரிக்கரிங் அப்படின்றாங்க. ஸோ நான் டெர்மினேட்டிங் டெசிமல் எக்ஸ்பான்ஷனா ஃபார் எக்ஸாம்பிள் 0.2348976 அகெயின் 369 எந்த நம்பர் வேணா போலாம். உங்களுக்கு என்ன ஆகக்கூடாது, இங்க இருக்கிற நம்பர் ரிப்பீட் ஆகக்கூடாது, அவ்வளவுதான். ஸோ இப்போ இங்க இருக்கிற நம்பர் எனக்கு 2348976 அப்படியே ஏதோ ஒரு நம்பர் போயிட்டு இருக்கு. அதே மாதிரி 0.8976501223 இது மாதிரி நம்பர்ஸ், ஏதாவது ஒரு நம்பர்ஸ் உங்களுக்கு ரிப்பீட் ஆகாம போற நம்பர்ஸ். ஏதாவது வேற எக்ஸாம்பிளுக்கு 3 எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. 07689320754 இது மாதிரி உங்களுக்கு டெசிமல் எக்ஸ்பான்ஷன்ல இருக்கணும். பட் எந்த நம்பர் உங்களுக்கு ரிப்பீட் ஆகக்கூடாது, இது மாதிரி இருக்கிற டெசிமல் நம்பர்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ நீங்க எந்த எக்ஸாம்பிள் வேணா எழுதா, ரிப்பீட் ஆகாத இருக்கிற நம்பர்ஸ் எழுதுங்க, அவ்வளவுதான். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் 8th கொஸ்டின். Find 3 different irrational numbers between rational number 5/7 and 9/11. ஸோ 3 irrational நம்பர் எழுதணும். எதுக்கு நடுவுல, 5/7க்கும் 9/11க்கும் நடுவுல. அப்போ 5/7ம் 9/11ம் ஃபர்ஸ்ட் நீங்க எழுதுனாதான் 5/7 அடுத்து 9/11. இதை உங்களுக்கு டிவைட் பண்ணி வரும்போது என்ன நம்பர்ஸ் வருதுன்னு பார்க்கணும். ஸோ டிவைட் பண்ணா என்ன வரும், 0.5 / 7. ஸோ 7 7s 49, ரிமைண்டர் அடுத்து 1 வரும். ஸோ அடுத்து 1, அடுத்து 4, 4 3, அடுத்து 2, ஸோ அடுத்து 8, ஸோ அடுத்து 5. ஓகே, ஸோ இதே நம்பர் தான்
திருப்பி உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். இப்போ 9/11 போட்டிங்கனாலும் ஸோ 8/11 சாரி 88 ரிமைண்டர் 1 இந்த நம்பர் கண்டினியூஸ் ஆகும். இப்போ இந்த ரெண்டு நம்பருக்கு நடுவில் நீங்க எந்த நம்பர்ஸ் வேணா எழுதலாம். ஸோ இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஃபைனைட் ரேஷனல் நம்பர்ஸ் இருக்கு, இரேஷனல் நம்பர்ஸ். ஸோ தேர் ஆர் இன்ஃபைனைட் irrational numbers. ஸோ இதுல நம்ம ஏதாவது ஒரு 3 நம்பர் எழுதலாம். இன்ஃபைனைட் irrational numbers. ஓகே. ஸோ இப்போ இதில் நம்ம என்ன எழுதலாம், உங்களுக்கு 0.724564 இப்படின்னு வந்துட்டு கண்டினியூஸா போயிட்டே இருக்கலாம். அது 0.734692, அடுத்து 0.807964. எந்த நம்பர் இருந்தாலும் சரி உங்களுக்கு இன்ஃபைனைட் இரேஷனல். இந்த 7 1க்கும் 8 1க்கும் இருக்கிற நடுவுல ஏதாவது ஒரு நம்பர் எழுதிருப்பாங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 9. ஸோ கிளாசிஃபை த ஃபாலோயிங் நம்பர்ஸ் as ரேஷனல் ஆர் இரேஷனல். கொடுத்துருக்கிற நம்பர் ரேஷனலா ஸோ இரேஷனலான்னு கேட்கறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ √23 கொடுத்துருக்காங்க. ஸோ √23ன்றது உங்களுக்கு என்ன வரும்? ஸோ ரூட் வேல்யூ 25, இது இரேஷனல் நம்பர். ஏன்னா √4 இருந்ததுன்னா ஈக்குவல் டு 2 அது டிவைட் ஆகும். பட் √23ன்றது உங்களை டிவைட் பண்ண முடியாது. ஸோ இட் இஸ் இரேஷனல் நம்பர். ஸோ லிசன் பண்ணுங்க. 9th கொஸ்டின். ஸோ ஃபால் இன் லவ் வித் டேக்கிங் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப். ஸோ உங்களை பத்தியே நீங்க கண்டிப்பா என்னைக்குமே மதிப்பு அதிகமா வச்சிருக்கணும். உங்க மேல நீங்களே நீங்க லவ் பண்ணா மட்டும்தான் எந்த விஷயம் சக்சஸ்ஃபுல்லா பண்ண முடியும். அதே மாதிரி ஆன்லைன் கிளாஸஸ் எல்லா கிளாஸஸ்க்கும் போயிட்டு இருக்கு. 6th ல இருந்து 12th வரைக்கும் இன்ட்ரெஸ்டா இருக்கவங்க இந்த நம்பருக்கு நான் கால் பண்ணும். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க பாருங்க. √23. ஸோ √4 √9 இதெல்லாம் வந்து ரேஷனல் நம்பர். √23 அப்படின்றது உங்களுக்கு என்னது? ஸோ இது ரேஷனல் நம்பர். √5 √7 இது எல்லாமே உங்களுக்கு ரேஷனல் நம்பர். அடுத்து செகண்ட் ஓவர் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. √225. ஸோ இப்போ √225 அப்படின்றது எப்படி எழுதலாம்? எனக்கு 15 ஸ்கொயர் 225. அப்போ 15ன்றது ரேஷனல் நம்பர். ஓகே. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? ஸோ 0.3796. ஸோ இது உங்களுக்கு ரேஷனல் நம்பர் தான். ஸோ முடியுது உங்களுக்கு. ஸோ ரேஷனல் நம்பர் இட் இஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் p/q எழுத முடியும். அடுத்து ஃபோர்த் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. 7.478478 அப்படின்னு கண்டினியூஸா போகுது. அப்ப ஆக்சுவலா உங்களுக்கு நம்பர் என்ன இருக்கு? 7.478 நம்பர் உங்களுக்கு ரிப்பீட் ஆயிருக்கு. ஸோ இது உங்களுக்கு ஸோ ரேஷனல் நம்பர். ஓகே. ஸோ ரிப்பீட் ஆயிட்டே வந்துட்டு இருக்கு. நெக்ஸ்ட் நம்பர் 1.01, அடுத்து 001, அடுத்து 301 கொடுத்துருக்காங்க. அப்புறம் 401 கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படி வருது கண்டினியூஸா. இதுல உங்களுக்கு எதுவுமே ரிப்பீட் ஆகல. ஸோ 01 வருது, அடுத்து 001 வருது, அடுத்து 001 3 0 வருது, அடுத்து 4 வருது. ஸோ இது மாதிரி வந்ததுன்னா உங்களுக்கு ஸோ இரேஷனல் நம்பர். ரிப்பீட்டட் வந்ததுன்னா ரேஷனல் வரும். ஸோ இது வந்து இரேஷனல் நம்பர். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? இப்போ இந்த மாதிரி சிபிஎஸ்சி உங்களுக்கு கிளாஸ் 6th இப்போ 9th ல இருந்து 12th வரைக்கும் இப்போ வீடியோஸ் போட்டுட்டு இருக்கேன். அடுத்து அப்கமிங்ல 6th ல இருந்து 8th வரைக்கும் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ண போறேன். ஸோ இதே இந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க. ஏன்னா இதுல உங்களுக்கு என்னென்ன கண்டென்ட்லாம் தேவையோ அதெல்லாம் நான் எடுத்து கரெக்டா ஸ்பெசிஃபை பண்ணி போட்டுட்டு இருக்கேன். வேற ஏதாவது வேணும்னாலும் கமெண்ட் பாக்ஸ்ல உங்களுக்கு போடுங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நான் கண்டிப்பா உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் பாருங்க. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு 1.4. இப்போ நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் பாருங்க. இப்போ உங்களுக்கு ஆப்ரேஷன் ஆன் ரியல் நம்பர்ஸ். ஸோ ஆப்ரேஷன் ஆன் ரியல் நம்பர்ஸ் உங்களுக்கு என்ன சொல்றாங்க பாருங்க. ஜஸ்ட் எப்படி ரேஷனலைஸ் பண்ணும், ஒரு அடிஷன் நம்பர் ரேஷனல் நம்பரா இருந்தாலும் சரி இரேஷனல் நம்பரா சரி எப்படி சிம்பிளிஃபிகேஷன் பண்ணணும் அப்படின்றத இந்த எக்ஸசைஸ்ல கொடுத்துருப்பாங்க. ஆப்ரேஷன் ஆன் ரேஷனல் நம்பர். ஸோ இப்போ இதுல எக்ஸசைஸ் கொஸ்டின் பாருங்க. இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம எக்ஸசைஸ்ல டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஸோ கிளாசிஃபை த ஃபாலோயிங் நம்பர்ஸ் ஆஸ் ரேஷனல் ஆர் இரேஷனல் சொல்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? 2 - √5 கொடுத்துருக்காங்க. ஸோ 2 - √5 கொடுத்தாவே ஸோ √5 கொடுத்துருக்காங்க. ஸோ √5 கொடுத்தாவே உங்களுக்கு என்னதான் அது இரேஷனல் நம்பர் தான். டிசைன் பண்ணுங்க. ஸோ எக்ஸசைஸ் 1.4. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் 2 - √5. ஸோ √5 அப்படின்றது உங்களுக்கு இரேஷனல் நம்பர். ஸோ 2 - சம்திங் ஒரு இரேஷனல் நம்பர் போடும்போது கண்டிப்பா உங்களுக்கு ஸோ இரேஷனல் நம்பர். ஓகே. ஸோ அடுத்து செகண்ட் ரோமன் லெட்டர். ஸோ 3 - 2√3, 3 - 2√3. அகெயின் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? சாரி -√23. ஸோ 3 - √23. ஓகே. ஸோ அகெயின் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க?
மைனஸ் ரூட் 23 கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ என்ன வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சரி 3 பிளஸ் இங்க. ஸோ 3 பிளஸ் ரூட் 23 மைனஸ் ரூட் 23. ஸோ அப்போதான் உங்களுக்கு என்ன ஆகும் ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல 3 பிளஸ் ரூட் 23 மைனஸ் ரூட் 23 வந்துடும். ஆட்டோமேட்டிக்கா ரூட் 23 கேன்சல் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு ரிமைனிங் இருக்கிறது 3 மட்டும்தான். ஸோ 3ன்றது ரேஷனல் நம்பர். சரிங்களா? ஸோ அடுத்து தேர்ட் ரோம்ல இருக்கிற கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. 2 root 7 divided by 7 root 7. So 2 root 7 divided by 7 root 7. So root 7 cancel ஆயிடும். So remaining இருக்கிறது 2 by 7. So 2 by 7 அப்படின்றது உங்களுக்கு ரேஷனல் நம்பர். ஓகே, ஸோ அடுத்து ஃபோர்த் ரோமன் லெட்டர். ஸோ 1 by root 2. ஸோ 1 by root 2 அப்படின்றது ஸோ டினாமினேட்ல ரூட் 2 ரூட் 3 ரூட் 5 எந்த நம்பர் இருந்தாலும் சரி. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு என்னதான் ஒரு ரேஷனல் நம்பர். ஓகே, ஸோ லாஸ்ட் ஃபிஃப்த் ரோமன் லெட்டர் 2 பை. ஸோ பைன்றது வந்துருக்கு. ஸோ பைன்னு வந்தாவே நமக்கு ரேஷனல் நம்பர் தான். ஸோ இது என்னது உங்களுக்கு ஸோ இட் இஸ் ரேஷனல் நம்பர். புரியுதுங்களா? அடுத்து செகண்ட் கொஸ்டின் பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க. சிம்பிளிஃபிகேஷன். ஸோ கொடுத்துருக்கிற நம்பர் நீங்க என்ன பண்ணும் சிம்பிளிஃபை பண்ணும். ஸோ இப்போ 3 பிளஸ் ரூட் 3 இன்டூ 2 பிளஸ் ரூட் 2 கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த நம்பரை நீங்க என்ன பண்ணணும் எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிட்டு அப்புறம் ஆட் பண்ணணும். சரிங்களா? சொல்யூஷன் பண்ணுங்க. ஸோ செகண்ட் கொஸ்டின் simplify the expression. So first 3 plus root 3 into 2 plus root 2. Okay, so first நீங்க என்ன பண்ணணும் இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்க. So 3 into 2 இது root 2. அடுத்து root 3 into 2 அடுத்து 3 into 2. So அப்போ first 3 into 2 6 plus 3 into root 2 so 3 root 2 plus 2 into root 3 2 root 3 plus root 3 into root 2 so root 3 into root 2 உங்களுக்கு என்ன வந்துடும் root 6 வந்துடும். ஸோ இப்போ ஏதாவது ஆட் பண்ண முடியுமா நீங்க பாருங்க. ஸோ அவ்வளோ இதுக்கு மேலே எதுவும் சிம்பிளை பண்ண முடியாது. ஸோ 6 plus 3 root 2 plus 2 root 3 plus 2 root 6 இது ஆன்சர். ஸோ அடுத்து செகண்ட் ரோமன் என்ன கொடுத்துருக்காங்க 3 plus root 3 into 3 minus root 3. இப்போ இது என்ன ஃபார்ம்ல இருக்குன்னு பாருங்க a plus b into a minus b. ஸோ a plus b into a minus b இதோட ஃபார்ம்ல உங்களுக்கு a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர். ஸோ அப்போ a plus b into a minus b இது a இது. ஸோ அப்போ a plus b into a minus b. ஸோ a ஸ்கொயர் minus b ஸ்கொயர். ஸோ இப்போ 3 ஸ்கொயர் 9 மைனஸ் ரூட் 3 ஸ்கொயர் உங்களுக்கு என்னது 3. ஸோ 9 minus 3 equal to 6. அவ்வளோதான். அடுத்து தேர்ட் ரோமன் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க root 5 plus root 2 the whole square. ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு ஃபார்முலா என்னது a plus b whole square. a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் வேற a plus b whole square வேற. ஸோ a ஸ்கொயர் plus b ஸ்கொயர் plus 2ab. ஸோ அப்போ என்ன வந்துடும் உங்களுக்கு ஸோ இது a ஸோ இது b. ஓகே, ஸோ a ஸ்கொயர் plus b ஸ்கொயர் plus 2ab. ஸோ 2 into root 5 into root 2. ஸோ இப்போ நீங்க மல்டிப்ளை பண்ணீங்கன்னா என்ன வந்துடும் உங்களுக்கு ஸோ root 2 ஸ்கொயர் 2 அடுத்து சாரி இங்க 5 இருக்கு. ஸோ root 5 ஸ்கொயர் 5 அடுத்து 2 into root 5 into root 10. ஸோ root 5 into root 10 நீங்க மல்டிப்ளை ஒரு நிமிஷம் இப்போ இந்த இடத்துல நான் மல்டிப்ளை பண்ணி தான் எழுதிட்டேன்னு நினைக்கிறேன். a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் பிளஸ் 2ab. அப்போ 2abனா இந்த இடத்துல உங்களுக்கு என்னதான் வரும் 2 தான் வரும். ஓகே, ஸோ அப்போ 5 அடுத்து 2 அடுத்து 2 into root 5 into 2. ஸோ ரூட் அப்படியே போட்டுருந்தோம் 5 into 2 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 10. அப்போ 5 plus 2 7. ஸோ 7 plus 2 root 10. புரியுதுங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஃபோர்த் ரோமன் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ஓகே, ஸோ a problem is a chance for you to do your best. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஃபோர்த் ரோமன் என்ன கொடுத்துருக்காங்க root 5 minus root 2 root 5 plus root 2. So a plus b into a minus b. Root 5 minus root 2 into root 5 plus root 2. So இது a இது b. So again a. So a minus b into a plus b equal to so formula உங்களுக்கு என்னது a square minus b square. Okay, so அப்ப a square na root 5 square minus b square na root 2 square. So root 5 square 5 root 2 square so 2. Okay, so அப்ப 5 minus 2 is equal to உங்களுக்கு என்னது answer. So it is 3. புரியுதுங்களா? a plus b into a minus b.
அடுத்து தேர்ட் கொஸ்டின் பாருங்க. ஸோ தேர்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. Recall that pi is defined as a ratio of the circumference of a circle to its diameter. ஸோ பைன்றது என்ன சொல்றோம்னா ரேஷியோ ஆஃப் சர்க்கம்ஃபரன்ஸும் டயாமீட்டர்னு சொல்றோம். ஸோ அதனாலதான் நம்ம பை இஸ் ஈக்குவல் டு சி பை டி, சர்க்கம்ஃபரன்ஸ் பை டயாமீட்டர் போடுறோம். ஆனா இது வந்து கான்ட்ராக்டா இருக்கு. என்ன சொல்றாங்க அப்படின்னா பைன்றது இரேஷனல் சொல்றாங்க. ஏன்னா இங்க எழுதியிருக்கிறது வந்து நமக்கு பி பை கியூ ஃபார்ம் ரேஷனல் எழுதியிருக்கோம், பட் பைன்றது இரேஷனல் சொல்றோம். ஸோ எதனால இந்த கான்ட்ராடிக்ஷன் வந்து என்ன ரீசன் அப்படின்றத கொஸ்டின். ஓகே, ஸோ இது வந்து நம்ம அப்ராக்சிமேட் வேல்யூ தான் எழுதுறோம், அதுதான் மெயின் ரீசன். இப்ப கவனிங்க. ஸோ இப்போ ஆக்சுவலா ஸோ பை அப்படின்றது நம்ம எப்படி எழுதுறோம், ஈக்குவல் டு சி பை டி. ஸோ சி அப்படின்றது உங்களுக்கு என்னது சர்க்கம்ஃபரன்ஸ், டின்றது உங்களுக்கு என்னது டயாமீட்டர். ஸோ பை இஸ் ஈக்குவல் டு சி டிவைடட் பை டி. ஸோ சின்றது 2πr, ஸோ டயாமீட்டர்ன்றது 2r. ஸோ இது ரெண்டுமே உங்களுக்கு கேன்சல் ஆயிடுச்சுன்னா இப்போ ஆக்சுவலா உங்களுக்கு பைன்னு கொடுத்துருக்காங்க. பட் ஜென்ரலா நீங்க எப்படி எழுதலாம் அப்படின்னா, இப்போ ஒரு ஸ்கேல் இருக்கு ஆர் இப்போ ஒரு டேப் இருக்கு. ஸோ இப்போ இது ரெண்டையும் எடுத்து நீங்க மெஷர் பண்ணும்போது ஒரு ரேஷன் நம்பர் அப்படின்ற போது உங்களுக்கு ஒரு அப்ராக்சிமேட் ரேஷன் நம்பர் தான் as a ரிசல்ட் ஆஃப் மெஷர்மெண்ட் கிடைக்கும். as a ரிசல்ட் ஆஃப் மெஷர்மெண்ட்ல உங்களுக்கு அப்ராக்சிமேட் நம்பர் கிடைக்கும் போது இந்த பையன்ற போது நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்றோம்னா ரெப்ரசென்ட் as a கோஷன்ட் ஆஃப் டூ ரேஷன் நம்பர் தான். ஸோ கோஷன்ட் ஆஃப் ரெண்டு ரேஷனல் நம்பரோட கோஷன்ட் தான் நம்ம இந்த இடத்துல எப்படி ரெப்ரசென்ட் பண்றோம், பையன்றது ரெப்ரசென்ட் பண்றோம். ஸோ அப்போ இந்த கொடுத்துருக்கிற வேல்யூ நம்மளுக்கு என்னது, கொடுத்துருக்கிற ஆன்சரே நம்மளுக்கு என்னதான் அப்ராக்சிமேட் ஆன்சர். இப்போ நீங்க இடத்துல ஸ்கேல் எடுத்து மெஷர் பண்ணாலும் உங்களுக்கு கிடைக்கிறது வந்து அப்ராக்சிமேட் ஆன்சர். ஒரு நிமிஷம் அந்த கொஸ்டின் எடுத்துக்காருங்க. ஓகே, ஸோ அப்ப பைன்றது உங்களுக்கு வந்து இதுல கொடுத்துருக்கிற கண்டிஷன் படி எந்த கான்ட்ராடிக்ஷனும் கிடையாது. when you measure the length in a when you measure a length in a scale or tape, உங்களுக்கு என்ன சொல்றாங்க, you get approximate rational value. So you get approximate rational value. Okay, so அப்ப நம்ம என்ன சொல்ல முடியாது, so you may not realize that either C or D is irrational. Either C or D is irrational. ஓகே, ஸோ இப்போ இங்க கொடுத்துருக்கிறது வந்து ஒரு ஸ்கேல்லையோ டேப்லயோ மெஷர் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு அப்ராக்சிமேட் வேல்யூ தான் கிடைக்கும். அப்படி அப்ராக்சிமேட் வேல்யூ கிடைக்கும் போது எய்தர் சி ஆர் டி கண்டிப்பா உங்களுக்கு எப்படிதான் இருக்கும், இரேஷனல் நம்பரா தான் சொல்றது புரியுதுங்களா, அக்யூரேட் வேல்யூ கிடைக்காது. ஸோ பட் இந்த இடத்துல நீங்க எடுக்கும்போது சி பை டின்னு ஒரு ரேஷனல்ல, பட் ஆன்சர் நமக்கு என்னதான் கிடைக்கும், பையன் தான் கிடைக்கும். பட் பையன்றது உங்களுக்கு என்னதான், ஸோ இரேஷனல் நம்பர். சொல்றது புரியுதுங்களா. ஸோ இப்போ அடுத்து ஃபோர்த் கொஸ்டின் பாருங்க. ஸோ ஃபோர்த் கொஸ்டின் கொஞ்சம் டிஃபரெண்டான கொஸ்டின். நம்ம ஏற்கனவே இந்த மாடல் கொஸ்டின் பார்த்துருக்கோம். இந்த கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ ரெப்ரசன்ட் ரூட் 9/9.3 அந்த நம்பர் லைன். ஓகே, 9.3ன்றத நம்பர் லைன்ல போட சொல்றாங்க. ஸோ லிசன் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் இந்த கொஸ்டின். ஸோ ரூட் 9.3 ஆன் நம்பர் லைன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இந்த கொஸ்டினுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ ஒரு லைன் டிரா பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ஏ பி முதல்ல இந்த மெஷர்மெண்ட் எது வரைக்கும் டிரா பண்ணிக்கிறீங்க அப்படின்னா 9.3 வரைக்கும் டிரா பண்ணி இந்த 9 இங்க கொடுத்துருக்க நம்பர் தான் எழுதிருக்கேன். இந்த 9.3 இல்லாம ஒரு யூனிட், ஸோ 9.3 கூட 1 ஆட் பண்ண 10.3, அந்த 1 யூனிட்டை இங்க எடுத்துக்கோங்க. ஸோ இதை வந்து சின்னு எடுத்துக்கிறீங்க. சரிங்களா, இப்போ இது வந்து இப்போ எவ்வளவு யூனிட், 1 யூனிட். ஸோ இந்த 9.3 கொடுத்துருக்க முதல்ல ஸ்கேல்ல ஏபி டிரா பண்ணிக்கிறீங்க. அடுத்து பி இல்லாம எக்ஸ்ட்ராவா என்ன பண்ணிக்கிறீங்க, ஒரு யூனிட் டிரா பண்ணிக்கிறீங்க. இப்போ இந்த ஏல காம்பஸ் வச்சு இந்த சி வந்து பர்பண்டிகுலர் பைசெக்டர் டிரா பண்ணும். பர்பண்டிகுலர் பைசெக்டர் எப்படி டிரா பண்ணுவீங்க, ஸோ காம்பஸ் இங்க வச்சு இதுல இருந்து மோர் தென் ஆஃப், ஸோ இதுல இருந்து மோர் தென் ஆஃப் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு பர்பண்டிகுலர் பைசெக்டர் எடுத்துரும். ஸோ காம்பஸ் இதுல இருந்து மோர் தென் ஆஃப் இங்க எடுக்கிறீங்க, அப்ராக்சிமேட்டா தான் எடுக்கிறீங்க. ஸோ இதுல டிரா பண்ணி என்ன பண்றீங்க, பர்பண்டிகுலர் பைசெக்டர் டிரா பண்றீங்க. இப்போ இந்த பர்பண்டிகுலர் பைசெக்டர் டிரா பண்ணும்போது உங்களுக்கு என்ன எடுத்துரும், ஒரு ஸ்ட்ரைட் லைன். இந்த இடத்துல நான் அப்ராக்சிமேட்டா தான் இங்க போடுறேன், ஒரு ஸ்ட்ரைட் லைன் எடுத்துரும். இப்போ ஸ்ட்ரைட் லைன் போட்ட அப்புறம் இந்த இடத்துல காம்பஸ் பிளேஸ் பண்றீங்க. இங்க காம்பஸ் பிளேஸ் பண்ணி ஏக்கும் சிக்கும் என்ன பண்றீங்க, ஒரு ஆர்க் வரும். ஏ அண்ட் சிக்கு ஒரு ஆர்க் டிரா பண்ணி. ஓகே, ஸோ இப்போ ஏ அண்ட் சி ஆர்க் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்ட அப்புறம் ஸோ இப்போ பில திருப்பி வரீங்க. ஸோ பில அக்கேன்னு இந்த இடத்துல காம்பஸ் இங்க வச்சு இப்போ ஒரு இடத்துல செமி சர்க்கிள் டிரா பண்ணுங்க. இந்த லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க நல்லா. ஸோ இப்போ இந்த லைனை இந்த இடத்துல வச்சு ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க, இந்த பில வச்சு ஒரு செமி சர்க்கிள் டிரா பண்றீங்க.
ஓகே. ஸோ இப்போ இந்த செமி சர்க்கிள் டிரா பண்ணிட்ட அப்புறம் நீங்க என்ன பண்ணணும், அகைன் 90 டிகிரி டிரா பண்ணணும். ஸோ இப்போ இந்த இடத்துல அகைன் 90 டிகிரி வரும்போது ஸோ கரெக்டா அக்யூரேட்டா உங்களுக்கு இந்த இடத்துல சென்ட்ரல்ல வரும். சரிங்களா? ஸோ இப்போ இந்த இடத்துல சென்ட்ரல் வந்துட்ட அப்புறம் இங்க இருந்து நீங்க என்ன பண்ணணும்னா, இப்போ இந்த இடத்துல காம்பஸ் இங்க வச்சு இங்க என்ன மெஷர்மெண்ட் என்ன எடுத்திருக்கோ அது அப்படியே கரெக்டா காம்பஸ்ல என்ன பண்றீங்க, இங்க டிரா பண்றீங்க. ஓகே. ஸோ கண்டிப்பா இந்த இடத்துல வராது. அது இந்த அப்ராக்சிமேட்டா முதல்ல வேரி ஆகும். இப்போ நான் இங்க இப்போ காம்பஸ் இப்படி போடும்போது ஒரு நிமிஷம். ஓகே. ஸோ முதல்ல ஏக்கும் சிக்கும் ஒரு லைன் இப்படி டிரா பண்ணிடுறேன். இப்படி டிரா பண்ணி முடிச்சிட்ட அப்புறம் இப்போ பிக்கு நான் பர்பண்டிகுலர் பைசெக்டர் டிரா பண்றேன். ஸோ பிக்கு இங்க பர்பண்டிகுலர் பைசெக்டர். இப்போ இந்த இடத்துல எனக்கு என்ன பண்ணணும், ஒரு ஆர்க் வரும் கண்டிப்பா. ஸோ அப்போ இங்க இருந்து எனக்கு ஸோ சில இருந்து அப்ராக்சிமேட்டா இப்படி ஒரு ஆர்க். ஓகே. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இந்த இடத்துல இந்த பாயிண்ட் மீட் அது பார்த்தீங்களா, இங்க இருந்து காம்பஸ் வச்சு இந்த இடத்துல என்ன பண்றோம், ஒரு ஆர்க் டிரா பண்றோம். ஸோ இதுதான் உங்களுக்கு ஆன்சர் √9.31. புரியுதுங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு லைன் டிரா பண்றீங்க 9.3. அதுக்கப்புறம் இங்க இருந்து 1 யூனிட் எக்ஸ்ட்ராவா டிரா பண்றீங்க. சில இருந்து பர்பண்டிகுலர் பைசெக்டர் வச்சு ஆர் டிரா பண்ணி இந்த இடத்துல வச்சு ஒரு ஃபுல் ஆர்க்கு ஏசிக்கு போட்டுறீங்க. அப்புறம் அந்த சில இருந்து நம்ம 1.1 எடுத்தோம் பாத்தீங்களா, அதுல இருந்து ஒரு செமி சர்க்கிள் எடுத்து 90 டிகிரி எடுத்து அங்கிருந்து √9.3 டிரா பண்றேன். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் லாஸ்ட் 5th கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ ரேஷனலைஸ் த டினாமினேட்டர். ஸோ 5th கொஸ்டின் ரேஷனலைஸ் டினாமினேட்டர். ஸோ கொடுத்துருக்கிற டினாமினேட்டர் நீங்க என்ன பண்ணணும், ரேஷனலைஸ் பண்ணணும். எப்பயுமே டினாமினேட்டர்ல ரூட் வேல்யூ வந்துன்னா நம்ம ரேஷனலைஸ் பண்ணணும். ஸோ இப்போ 1/√7 கொடுத்துருக்காங்க. இப்போ ரூட் வேல்யூ வந்ததுனாவே நம்ம என்ன பண்ணுவோம், இந்த இடத்துல திருப்பி இந்த √7 நியூமரேட்டர் டினாமினேட்டர்ல மல்டிப்ளை பண்ணும். அப்ப √7 டிவைடட் பை ரூட் இன்டு ரூட் என்ன ஆயிடும், கேன்சல் ஆயிடும், 7 வந்துடும். அடுத்து செகண்ட் நியூமரேட்டர் என்ன கொடுத்துருக்காங்க, 1/√7 மைனஸ் √6. இப்போ 1/√7 மைனஸ் √6 இருக்கு. இப்போ இங்க மைனஸ் இருந்ததுன்னா பிளஸ் ஆல மல்டிப்ளை பண்ணும், பிளஸ் இருந்தா மைனஸ். ஸோ இப்போ இங்க மைனஸ் இருக்கிறதுனால சேம் வேல்யூ அப்படியே எடுத்து எழுதிட்டு ஸோ பிளஸ் எழுதிக்கிறேன். √7 பிளஸ் √6. இப்போ என்ன வந்துடும், ஸோ நியூமரேட்டர்ல √7 பிளஸ் √6 அப்படியே வந்துடும். டினாமினேட்டர் என்ன ஆயிடும், a பிளஸ் பி இன்டூ a மைனஸ் பி. ஸோ a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். ஸோ அப்போ √7 பிளஸ் √6 டிவைடட் பை √7 square 7 minus √6 square 1. So √7 plus √6 divided by 1. அப்ப ஆன்சர் என்ன வந்துடும், √7 plus √6. புரியுதுங்களா? ஸோ நெக்ஸ்ட் தேர்ட் ரோம்ல என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ 1/√5 plus √2. ஸோ √5 இப்பதான் சொன்னா ரூட் வேல்யூ வந்துன்னா பிளஸ் இருந்தா மைனஸ், மைனஸ் இருந்தா பிளஸ். ஸோ மைனஸ் ஆல மல்டிப்ளை பண்றீங்க. ஸோ அப்போ √5 minus √2 divided by a plus b into a minus b. So a square minus b square. So √5 minus √2 divided by √5 square 5, √2 square 2. So √5 minus √2 divided by 3. So அடுத்து fourth operator 1/√7 minus 2. இப்போ இங்க மைனஸ் வரதுனால என்ன பண்ணும், √7 so plus 2 divided by √7 plus 2. So √7 plus 2 divided by a minus b, a plus b. So a square minus b square. So √7 plus 2 divided by √7 square 7 minus 2 square 4. So answer √7 plus 2 divided by 7 square. சரிங்களா? அவ்வளவுதான் இந்த எக்ஸசைஸ். ஸோ நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் பாருங்க. ஸோ எல்லா யூனிட்டோட சொல்யூஷன்ஸும் இதே மாதிரி என்னோட பிளேலிஸ்ட்ல எல்லா வீடியோஸும் கொடுத்துருக்கேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அப்பதான் கண்டிப்பா அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி ஆன்லைன் கிளாஸஸ்க்கும் எல்லா கிளாஸஸ்க்கும் போயிட்டு இருக்கு. சரிங்களா? ஓகே. ஸோ இப்போ 7.5 சாரி 1.5 லாஸ்ட் எக்ஸசைஸ் பார்த்துடலாம். ஓகே. நெக்ஸ்ட் பாருங்க, உங்களுக்கு லாஸ் ஆஃப் எக்ஸ்போனன்ஸ் ஃபார் ரியல் நம்பர். ஸோ லாஸ் ஆஃப் எக்ஸ்போனன்ஸ்ல வந்து உங்களுக்கு ஏற்கனவே இந்த எக்ஸ்போனன்ஷியல் பவர்ஸ் 8th படிச்சிருப்பீங்க. ஸோ அதே கான்செப்ட் தான் இப்போ ரியல் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 4 ரூல்ஸ் உங்களுக்கு தெரியணும். கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, a பவர் m இன்டூ பேஸ் சேமா இருந்ததுன்னா பவர் டிஃபரெண்டா இருக்குன்னா உங்களுக்கு மல்டிபிளிகேஷன் வரும்போது பிளஸ், டிவிஷன்ல வரும்போது மைனஸ், அகைன் a பவர் m ஹோல் பவர் என்ன a பவர் mn. ஸோ இப்போ இங்க இடத்துல எனக்கு பேஸ் டிஃபரெண்டா இருக்கு, பவர் வந்து சேமா இருக்குன்னா மல்டிப்ளை பண்ணணும் பவர் வேல்யூ. ஓகே. ஸோ இந்த 4 ரூல்ஸ் பேஸ் பண்ணி தான் எல்லா கொஸ்டின்ஸும் பார்ப்போம். ரொம்ப ஈஸியான எக்ஸசைஸ் தான் எக்ஸசைஸ் 1.5. ஸோ ஃபர்ஸ்ட் 4 லாஸ் என்னென்ன அப்படின்றது முதல்ல சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் கொஸ்டின் கூட போகும். ஸோ ஃபர்ஸ்ட் லாஸ் ஆஃப் எக்ஸ்போனன்ஸ்.
laws of exponents. Okay, so first law பாருங்க. first law என்ன பாருங்க, a power m into a power n. ஸோ இப்போ இங்க பேஸ் ரெண்டுமே சேமா இருக்கு. ஸோ பேஸ் சேமா இருக்கு, பவர் மட்டும் டிஃபரெண்டா இருக்குன்னா மல்டிபிளிகேஷன் இருக்கும்போது நீங்க என்ன பண்ணா ஆட் பண்ணணும். பேஸ் சேமா இருக்கு, பவர் டிஃபரெண்டா இருக்கு, மல்டிபிளிகேஷன் ஆட் பண்ணணும். a பவர் m மைனஸ், ஸோ பேஸ் இருக்கு, இப்போ டிவிஷன்ல வந்தது அப்படின்னா a பவர் m டிவைடட் பை a பவர் n, ஆர் இது எப்படி எழுதலாம், a பவர் m டிவைடட் பை a பவர் n இப்படி எழுதுனா, ஸோ பேஸ் சேமா இருக்கும்போது பவர் டிஃபரெண்டா இருக்கு, ஸோ அப்போ என்ன ஆகிடும், சப்ட்ராக்ஷன் ஆகும். ஓகே, ஸோ அடுத்து தேர்டு வந்து a பவர் m the whole power n. ஓகே, ஸோ இப்போ a பவர் mn இருக்கு, இந்த பவர் வேல்யூ ரெண்டும் நீங்க என்ன பண்ணணும், மல்டிப்ளை பண்ணணும். ஸோ a பவர் mn. நெக்ஸ்ட் வந்து பேஸ் டிஃபரெண்டா இருக்கு, ஸோ a அப்புறம் வந்து என்னது பவர் சேமா இருக்கு, ஸோ a பவர் m இன்டு b பவர் m. ஸோ பேஸ் ரெண்டுமே டிஃபரெண்டா இருக்கு, பட் பவர் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சேமா இருக்கு. அப்போ என்ன பண்ணணும், பேஸை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிட்டு ஹோல் பவர் m பண்ணணும். ஓகே, ஸோ இந்த 4 லாஸ் ஆஃப் எக்ஸ்போனன்ஸும் நீங்க தரவா இருந்தா இந்த எக்ஸசைஸ் போட்டுடலாம். ஓகே, ஸோ இப்போ எக்ஸசைஸ் 1.5 ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து, ஸோ என்ன கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின், 64 பவர் 1/2, 32 பவர் 1/5, அடுத்து 125 பவர் 1/3. ரொம்ப ஈஸியான எக்ஸசைஸ் இது. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, 64 பவர் 1/2 கொடுத்துருக்காங்க. ஸோ எப்பயுமே இந்த பவர் வேல்யூ டினாமினேட்டர் என்ன இருக்குன்னு பாருங்க, ஏன்னா அதை வச்சு தான் நம்ம கேன்சல் பண்ண போறோம். ஸோ இப்போ இங்க 64ன்றதுனா 64 எப்படி எழுதலாம்னு பாருங்க, 8 ஸ்கொயர்னு எழுதலாம், ஹோல் பவர் 1/2. இப்போ ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடும், இந்த 2 கேன்சல் ஆயிடும். எப்பயுமே இந்த பவர் வேல்யூ, இப்போ நம்ம 64ன்றது 8 ஸ்கொயர் எழுதலாம், இங்க 1/2. இங்க இருக்கிற பவர் வேல்யூ டினாமினேட்டரும் இங்க இருக்கிற பவர் வேல்யூ ரெண்டும் உங்களுக்கு எப்போ இருக்கும், சேமா இருக்கும், அப்பதான் கேன்சல் பண்ண முடியும். அந்த மாதிரி கொஸ்டின் தான் உங்களுக்கு எக்ஸ்போனன்ஸ்ல கேட்பாங்க. ஸோ 8 பவர் 1, ஸோ ஈக்குவல் டு. இப்போ செகண்ட் ரோமன் லெட்டர் பாருங்க. ஸோ அடுத்து வந்து உங்களுக்கு 32 பவர் 1/5, 32 பவர் 1/5. ஸோ இங்க வந்து என்ன இருக்கு, 5 இருக்கு. அப்போ இந்த 5ன்றது எப்படி எழுதலாம், ஸோ 2 பவர் 5. ஸோ 2 பவர் 5 தான் 32. ஓகே, ஸோ இங்க என்ன இருக்கு, பவர் 1/5. ஸோ இப்போ 5 கேன்சல் ஆயிடுச்சுன்னா ஈக்குவல் டு 2 பவர் 1 ஈக்குவல் டு 2. அடுத்து தேர்ட் ரோமன் லெட்டர் பாருங்க. ஸோ 125 பவர் 1/3. ஸோ இப்போ 125ன்றது எப்படி எழுதலாம், ஸோ இங்க டினாமினேட்டர் எனக்கு என்ன இருக்கு, 3 இருக்கு. அப்போ 5 கியூப் வந்து 125. ஸோ இங்க என்ன இருக்கோ அதோட பவர் வேல்யூ வரும், ஏன்னா அப்பதான் எனக்கு ரெண்டையும் கேன்சல் பண்ண முடியும். ஹோல் பவர் 1/3. அப்போ 3 கேன்சல் ஆயிடுச்சுன்னா 5 பவர் 1 மட்டும் இருக்கும், ஈக்குவல் டு 5 டைம்ஸ். புரியுதுங்களா? ஸோ நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் பாருங்க. ஸோ ஃபைண்ட், ஸோ 9 பவர் 3/2, சேம் அதே கான்செப்ட் தான். இப்போ என்ன சொல்லணும்னா அதே கான்செப்ட் தான். ஸோ லிசன் பண்ணுங்க செகண்ட் கொஸ்டின். ஸோ 9 பவர் 3/2. ஸோ 9 பவர் 3/2னா, ஸோ 3 ஸ்கொயர் வந்து எனக்கு என்னது 9, ஸோ பவர் 3/2. ஸோ 2 கேன்சல். அப்போ ரிமைனிங் 3 கியூப் இருக்கும். ஸோ 3 கியூப்னா 3 இன்டூ 3 இன்டூ 3 கரெக்டாக போட்டிருக்கோம். ஸோ 9, ஸோ 3 ஸ்கொயர் அப்படின்னா 2 இன்டூ 3. ஒரே நிமிஷம், இதில் மிஸ்டேக் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ இப்போ இது நீங்க எப்படி எழுதலாம் அப்படின்னா, ஸோ 3 ஸ்கொயர் 9, ஸோ த ஹோல் பவர் என்ன இருக்கு, ஸோ 3/2 இருக்கு. அப்போ ஹோல் பவர் 3/2னா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும், ஸோ 3 பவர் 2 இன்டூ 3/2. ஓகே, கரெக்ட் தான். ஸோ 3 கியூப் ஈக்குவல் டு உங்களுக்கு என்ன வரும், 3 3s are 9, 9 3s are 27. ஓகே, செகண்ட் ரோமன் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, 32 பவர் 2/5. ஸோ 32 பவர் 2/5னா 32 அப்படின்றது எப்படி எழுதலாம்னு பாருங்க. ஸோ 32ன்றத ஸோ 2 பவர் 5 எழுதலாம். ஸோ 2 பவர் 5 த ஹோல் பவர் 2/5. ஸோ அப்போ என்ன வந்துடும், 2 பவர் 5 இன்டூ 2/5. ஸோ கேன்சல். ஸோ ஈக்குவல் டு 2 ஸ்கொயர் ஈக்குவல் டு 4. அடுத்து தேர்ட் ரோமன் லெட்டர் பாருங்க, 125 பவர் மைனஸ் 1/3 கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ அப்போ நமக்கு என்னது, இங்க 3 இருக்கிறது முதல்ல சேம் பண்ணிடணும். ஸோ 5 கியூப் வந்து 125, ஹோல் பவர் மைனஸ் 1/3. அப்போ இதை டினாமினேட்டர் கொண்டு வரும். அப்போ டினாமினேட்டர் கொண்டு வரும்போது என்ன ஆகும், ஸோ 5 பவர் மைனஸ் 1/3 இருக்கு. ஸோ 5 பவர் 3, இது இல்லாட்டி டினாமினேட்டர் கொண்டு வரும்போது 1/5 பவர் 3 த ஹோல் பவர் 1/3 போட்டலாம். இப்போ என்ன ஆகும், உங்களுக்கு இந்த 3 கேன்சல் ஆயிடுச்சுன்னா 1/5 பவர் 1 வந்து 1/5.
புரியுதுங்களா? ஸோ நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் பாருங்க. இதுவும் ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். தேர்ட் கொஸ்டின். ஸோ சிம்பிளிஃபைன்னு கொடுத்துருக்காங்க. சிம்பிளிஃபை எனக்கு பேஸ் சேமா இருக்கு, இங்க பவர் டிஃபரெண்டா இருக்கு. அப்ப என்ன பண்ணணும், நம்ம பேஸ் சேமா வச்சுட்டு பவரை மட்டும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ தேர்ட் கொஸ்டின். ஸோ ஃபர்ஸ்ட் ரோமன் லெட்டர் 2 பவர் 3 by, ஸோ 2 பவர் 2 by 3 into 2 பவர் 1 by 5. ஸோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா எனக்கு பேஸ் 2 ரெண்டுமே சேமா இருக்கு. ஸோ அப்ப 2 பவர் 2 by 3 into 1 by 5. ஸோ அப்ப ஆன்சர் 2 பவர் நியூமரேட்டர் மல்டிப்ளை பண்ணுங்க 2 divided by 3 into 5 50. ஓகே. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, ஸோ 2 பவர் 3 into 2 பவர் 1 by 6. ஒரே நிமிஷம் மிஸ்டேக் பண்றேன். ஒரே நிமிஷம் டெக்ஸ்ட் புக் எடுத்துறேன். ஓகே. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க உங்களுக்கு, ஸோ 2 பவர், ஓகே, ஸோ 2 பவர் 2 by 3 into 2 பவர் 1 by 6. ஸோ பேஸ் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கு, சேமா இருக்கு, பட் பவர் வந்து டிஃப்ரெண்டா இருக்கு. அப்ப பவர் டிஃப்ரெண்டா இருக்குன்னா 2 பவர் 2 by 3, ஸோ பிளஸ் 1 by 5. ஓகே, மல்டிப்ளை பண்ணக்கூடாது. ஸோ இது ரெண்டையும் பிளஸ் பண்ணும். அப்ப 2 பவர் எல்சிஎம் என்ன வந்துடும் உங்களுக்கு 15. ஸோ இங்க 3 இருக்கிறதுனால 5 ஆல மல்டிப்ளை பண்ணுங்க 10. இங்க 5 இருக்கிறதுனால 3 ஆல மல்டிப்ளை பண்ணும். ஸோ அப்ப 2 பவர் 13 divided by 50. ஓகே. ஸோ அடுத்து செகண்ட் ரோமன் லெட்டர் என்ன கொடுத்துருக்காங்க, ஸோ 1 by 3 cube the whole power 7 கொடுத்துருக்காங்க. இப்போ 3 cube நியூமரேட்டருக்கு வந்ததுன்னா 3 பவர் மைனஸ் 3 the whole power 7. ஸோ 3 பவர் மைனஸ் 7 into 3 மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ மைனஸ் 20. ஓகே. அடுத்து தேர்ட் ரோமன் லெட்டர் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ 11 பவர் 1 by 2 into 11 பவர் 1 by 4. 11 பவர் 1 by 2 divided by 11 பவர் 1. ஓகே. ஸோ இப்போ எனக்கு இங்க பேஸ் சேமா இருக்கு, பட் டிவிஷன்ல இருக்கு. அப்ப 11 பவர் இங்க 1 by 2 இது நியூமரேட்டருக்கு வரும்போது உங்களுக்கு என்ன ஆயிடும், ஸோ டிவிஷன் இருக்கிறதுனால மைனஸ் ஆயிடும். ஸோ அப்ப 11 பவர் எல்சிஎம் என்னது உங்களுக்கு 4. ஸோ இங்க 2 ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ 2 மைனஸ் 1. ஸோ அப்ப ஆன்சர் என்ன வந்துடும், 11 பவர் 1 by 4. புரியுதுங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஸ்டின், லாஸ்ட் கொஸ்டின் இங்கே கம்ப்ளீட் பண்ணிடுறேன். ஸோ ஃபோர்த் ரோமன் என்ன கொடுத்துருக்காங்க, 7 பவர் 1 by 2 into 8 பவர் 1 by 2. ஸோ அப்போ என்ன ஆயிடும், பவர் சேமா தான் இருக்கும், பேஸ் டிஃபரெண்டா இருக்கு. 7 into 8 ஹோல் பவர் 1 by 2. ஸோ ஈக்குவல் டு 56 பவர் 1 by 2. ஸோ இதான் ஆன்சர். ஓகே. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே நீங்கள் ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேற என்ன சாப்டர்ஸ் வேணும் அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. ஸோ வேற என்னென்ன வேணும், சஜஷன்ஸ் எதாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.